ஓம் நம சிவாய. உங்கள் வாழ்க்கையின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஜோதிட உலகிற்கு வரவேற்கிறோம். அடிப்படை ஜோதிட மாணவர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த வகுப்பு இனிதே நடந்து நிறைவேற எல்லாம் அல்ல சிவன் மற்றும் அவர்களுடைய குலதெய்வத்தை ஒரு நிமிடம் மனதில் நினைத்து கொண்டு ஜோதிட ஞானத்தையும் இந்த வகுப்பையும் சிறப்பாக நடத்தி கொள்ளும்படி மனதுக்குள் பிரார்த்தனை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அடிப்படை ஜோதிடத்தில் நேற்று வகுப்பில் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். இன்றைய வகுப்புகளிலே ஸ்தான விவரங்களால் தீர்மானிக்கப்படும் பலன் விவரம் என்ற தலைப்பை மையமாக வைத்து இந்த வகுப்பிலே நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். ஸ்தானம் என்றால் உங்களுக்கு தெரியும், 12 ஸ்தானங்கள் உண்டு. அந்த ஸ்தானங்களை தான் ஆதிபத்தியம் என்று சொன்னார்கள். காரகத்துவம் என்பது 9 கிரகங்களை மையமாக வைத்து சொன்னது காரகத்துவம். அப்ப ஆதிபத்தியம் என்பது 12 பாவகங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு ஆதிபத்தியம் என்ற ஒரு விஷயம் உண்டு. காரகத்துவம் என்பது 9 கிரகங்கள், ஒவ்வொரு கிரகத்துக்கும் டியூட்டி ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது என்ன செய்யும்? மனிதனுடைய ஆயுளை கெடுப்பது யார்? ஆயுள் காரகன் யார் என்ற கேள்வியை கேட்டோம் என்றால் அனைவரும் சனீஸ்வர பகவான் என்று சொல்லுவோம். அப்ப சனீஸ்வர பகவானுக்கு அந்த டியூட்டி ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அரசு, அரசியல்வாதி, அரசு பணி, இதற்கெல்லாம் ஒரு மனிதன் செல்ல வேண்டும் என்று சொன்னால் சூரியன் என்ற காரகத்துவ கிரகம் வலிமையாக இருக்க வேண்டும். 10ஆம் இடம் என்ற ஆதிபத்தியம் வலிமையாக இருக்க வேண்டும். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆதிபத்தியம் என்பது வேறு, காரகத்துவம் என்பது வேறு. ஆதிபத்தியம் 12 வகைப்படும், காரகத்துவம் என்பது 9 வகைப்படும். நேற்றைய வகுப்பிலே திரிகோண ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆதிபத்திய காரக கிரகங்கள் அல்லது திரிகோணத்தில் இருக்கக்கூடிய அதிபதிகள், கேந்திராதிபதிகள், பணப்பிரஸ்தான அதிபதிகள் என்று பலருடைய விஷயங்களை ஆய்வு செய்தோம். இன்னைக்கு திரிகோண ஸ்தானங்களின் வலிமையை பொறுத்தே ஜாதகரினுடைய ஊழ்வினையை நாம் தெரிந்து கொள்ள முடியும். திரிகோண ஸ்தானங்களின் வலிமையை பொறுத்தே ஜாதகரின் ஊழ்வினையை தெரிந்து கொள்ள முடியும். ஆமா, திரிகோண ஸ்தானங்களில் நான் கொஞ்சம் மெதுவாக சொல்றேன், நீங்க குறிப்பிடுகிறதுக்கு. திரிகோண ஸ்தானங்களின் ஸ்தான அதிபதிகளை பார்க்கும்போது அவர் இந்த மண்ணில் எப்படி வாழப்போகிறார், போன ஜென்மத்தில் அவருடைய கர்ம வினைகள் எப்படி இருக்கிறது என்பதை ஒரு நொடியில் கண்டுபிடித்து விடலாம். இப்போது கூட ஒருவர் வகுப்பு ஆரம்பிக்கும் போது ஒரு ஜாதகத்தை காட்டியவுடன் நீங்கள் எதை பார்ப்பீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்டார்.
உலகத்தில் உள்ள ஒரிஜினல் ஜோசியர்கள் எல்லா பேருமே 1, 5, 9 என்ற ஸ்தானத்தை தான் முதலிலே பார்ப்பார்கள். எடுத்த உடனே லக்னாதிபதியை பார், லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவனுடைய நிலையை பார், 5க்குரியவனுடைய நிலையை பார், அடுத்து 9க்குரியவனுடைய நிலையை பார். 1, 5, 9 என்ற 3 ஸ்தான அதிபதிகளும் வலுவாக இருந்தால் அவன் பிறந்ததிலிருந்து சாவது வரை இன்பத்தை அனுபவிப்பதற்காக இந்த மண்ணிலே வடிவம் எடுத்திருக்கிறான் என்று அர்த்தம். யாருக்கியா 1, 5, 9 கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய பேத்துக்கு இருக்கு. அவங்களெல்லாம் நல்ல கர்மாவில் பிறந்தவர்கள். லக்னாதிபதி உச்சம் பெற்று 5க்குரியவன் ஆட்சி பெற்று 9க்குரியவன் உச்சம் பெற்ற ஜாதகங்கள் எப்படி இருக்கிறது? ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிறான், ஒரு 2000 பேர் வேலை பார்க்கக்கூடிய ஃபேக்டரிக்கு ஒரு ஓனரா இருக்கான், பல கோடி ரூபாயை டேர்ன் ஓவர் செய்யக்கூடியவனா இருக்கான் அப்படின்னா அவனுடைய ஜாதகத்தை வாங்கி ஆய்வு செய்து பாருங்க, அப்படியே இருக்கும். 1, 5, 9 இந்த 1, 5, 9 மிக மிக முக்கியமானது எது? 9, 5, 1 என்று சொல்லவில்லை. திரிகோணத்தின் முதல் அதிபர் லக்னம், கேந்திரத்தின் முதல் அதிபர் லக்னம். அப்ப லக்னாதிபதி தான் மிக மிக வலிமையாக இருக்க வேண்டும். லக்னாதிபதியை நிலையை பார். லக்னாதிபதி அவரே நமக்கு நிறைய விஷயத்தை சொல்லியிருப்பார். லக்னாதிபதி உச்சம் பெற்றால் நோய் வராது, தீர்க்க ஆயுள். லக்னாதிபதி உச்சம் பெற்றாலே போதும், மிகச்சிறந்த தீர்க்க ஆயுள், நோய் வராது, பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அனைத்தும் பெறும். இது யாருடைய ஜாதகத்தில் இருக்கும்? லட்சத்தில் ஒருவனுக்கு இருக்கும். லக்னாதிபதி உச்சம் பெற்று ஜாதகம் யாருக்கு இருக்கும்? அல்லது லக்னத்தில் உச்சம் பெற்ற கிரகம் அமரும் போது அந்த யோகத்தை தரும். அப்ப கேந்திர ஸ்தானங்களின் வலிமையை நன்முறையால் அமைந்தால் மட்டுமே கௌரவம், அந்தஸ்து, சுயமான வீடு, மனை, வாகனம், திருமணம், நல்ல மனைவி, நல்ல தொழில், உத்தியோகம் போன்றவற்றை திருப்திகரமாக அனுபவிக்க முடியும். அப்ப 1, 5, 9 அடுத்தது 1, 5, 9க்கு அடுத்து 1, 4, 7, 10 சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இது எல்லாம் சரியா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கடுத்து பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒரு அல்பபெட்டிக் ஆர்டர் வச்சுக்கணும். சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும், 2வது எதை பார்க்கணும், 3வது எதை பார்க்கணும், 4வது எதை பார்க்கணும், 5வது எதை பார்க்கணும்னு வச்சிருக்கணும். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் குறைந்தது 15 பலன்களை சொல்ல வேண்டும். நான் இதை ஆரம்பத்திலிருந்து ஒரு கொள்கையாகவே வச்சிருக்கேன். மினிமம் 15 பாயிண்ட் சொல்லுவேன். அது 300 ரூபா வாங்கினப்பையும் 15 பாயிண்ட் சொல்லுவேன், 200 ரூபா வாங்கினப்பையும் 15 பாயிண்ட் சொல்லுவேன். 1500 ரூபா வாங்கினாலும் 15 பாயிண்ட் சொல்லுவேன். இது நானே எனக்குள் ஏற்றிக்கொண்ட ஒரு சட்டம். ஏன்னு கேட்டா பலர் புலம்பியதை நான் கேட்டிருக்கேன். சார் 3 பாயிண்ட் தான் சொன்னார் சார், நோட்டை மூடிட்டார் சார். 4 பாயிண்ட் தான் சார் சொன்னாரு, நோட்டை மூடிட்டார் சார். 2 பாயிண்ட் தான் சார் சொன்னாரு, டவக்குன்னு போனை வச்சுட்டார் சார். அந்த மாதிரி சொன்னவங்க நிறைய பேர். அப்ப அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுடைய நீடு என்ன சார்? நம்ம அவங்களை திருப்திப்படுத்தணும். நம்ம கேட்குற காசை கொடுக்குறாங்க, அவங்களா கொடுக்கல, நம்ம எவ்வளவு கேட்குறோமோ அந்த காசை கொடுக்குறாங்க. அப்ப அவங்கள நம்ம திருப்திப்படுத்தணும். அப்ப குறைந்தது 15 பாயிண்ட் எடுக்கிறது எப்படி அப்படின்றதெல்லாம் நம்ம நீங்க ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஏற்பாடு பண்ண கூட நான் அதில் நடத்துறேன். ஓகேவா? அப்ப இதெல்லாம் பார்க்க போகணும்.
அதுக்கடுத்து இதை மட்டும் பார்த்தா போதுமா? நமக்கு எதிரி இருக்காங்க 6, 8, 12. அந்த 6, 8, 12 எங்கே உட்கார்ந்து இருக்கு? 1, 4, 1, 5, 9, 1, 4, 7, 10 இதையெல்லாம் நன்றாக அமைந்திருந்தால் நாம் புண்ணியம் செய்தவன். 6, 8, 12 இதையெல்லாம் நாம் பாவத்து கணக்குக்கு பழிவாங்க வந்திருக்கக்கூடிய கிரகங்கள். 6, 8, 12 6ஆம் இடம் மட்டும் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருக்கக்கூடாது. எழுதி கொள்ளுங்கள். 6ஆம் இடத்தின் அதிபதி மட்டும் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ உச்சம் பெறவோ ஆட்சி பெறவோ கூடாது. ஏசார் கூடாது. அந்த இடம் ருண ரோக சத்ருஸ்தானம். ருணம் ரோக சத்ருஸ்தானம். ருணம் என்றால் நோய், கடன், வழக்கு, வம்பு, செய்யாத குற்றத்திற்கு சிறைவாசம் செல்வது, கொடிய தண்டனை, எதிர்பாராத விபத்து, எதிர்பாராத கண்டம், பெரிய அவமானம் ஏற்படுதல், இது எல்லாமே வந்து கொடுத்துரும். அப்ப 6ஆம் இடத்தின் குபேரன் ஜாதகத்தை நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா 6ஆம் இடத்தின் அதிபதி நீசமாயிருப்பார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ்யம். சரி, 6 ஓகே. 7க்குரிய எப்படி இருக்கணும்? 6, 8, 12. 8க்குரிய எப்படி இருக்கணும்? 8க்குரியவன் வளர்க்க வேண்டும். 8க்குரியவன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்க வேண்டும். 8க்குரியவன் அஸ்தமனமாகவோ இருக்கக்கூடாது. பகை பெறவோ வக்கரமடையவோ தீய கிரகத்தோடு சேரவோ கோணாதிபதிகளுடன் சேரவோ கூடாது. 9க்குரியவனோடு 8க்குரியவன் சேர்ந்துட்டா பாக்கியமற்றவன். ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். 12க்குரியவன் எப்படி இருக்க வேண்டும்? 12க்குரியவன் 12லே இருந்தால் மகாத்தன யோகம். விரயஸ்தானம் தான். வெளிநாட்டு பயணம் போறதுக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம். எல்லாமே இந்த 12ஆம் இடம். அரண்மனை மாதிரி வீடு கட்டுறது 12ஆம் இடம். 12க்குரியவன் 2ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த 2ஆம் இடத்தில் வேற எத்தனை கிரகங்கள் சேர்ந்திருக்கிறதோ அத்தனை சொந்த வீடு அவனுக்கு இருக்கும். 12ஆம் இடம் சுக்கிரனாக வந்து சுக்கிரன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ பெற்றுவிட்டால் மகாதன யோகம். சுக்கிரன் 12ல் மறைவு இல்லை. சுக்கிரன் 12ல் மறைவு இல்லை. சுக்கிரன் 12ஆம் வீடாக வந்து அங்கே சுக்கிரன் இருந்து ஆட்சி பெற்றால் மகாதன யோகம். 12க்குரியவன் 2ல் அமர்ந்து 12க்குரியவனுடைய திசை நடைமுறைக்கு வந்து விட்டால் அரண்மனையை போல வீடு கட்டுவான். இப்ப வீடு என்பது 4ஆம் இடத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. 12ஆம் இடமும் வருது. இந்த ஃபார்முலா அப்படியே உண்டு. யாருக்கு? என் வீட்டுக்காரமாவுக்கு. 12க்குரியவன் 2லே உட்கார்ந்துருக்கான். கூட 3 கிரகம் இருக்கு. அவங்க பேர்ல 3 வீடு இருக்கு. நீங்க கேக்குறீங்க உங்க பேர்ல என்ன இருக்குன்னு. என் பேர்ல 3 வீட்டினுடைய கடன் இருக்கு. என்ன கார்த்தி? கார்த்தி தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. எங்க வீடை வந்து பார்த்திருக்காரு. சார், இந்த வீடு கட்டும் போது நான் ஜாதகம் பார்க்கல, என் வீட்டுக்காரம்மாவுடைய ஜாதகத்தை நான் பார்க்கல. யதார்த்தமாக
எடுத்து நான் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப, ஏன்னா அவங்க ராகு திசை ஆரம்பம், இந்த ராகு திசை எப்படி இருக்கும் அப்படின்னு ரிசர்ச் பண்றதுக்காக உட்காந்துருக்கேன். அப்பதான் பாக்குறேன் 12க்குரியவன் 2ல இருந்து கரெக்டா 5 ரூபா மூல நூல்ல போட்டிருக்கான். 12க்குரியவன் 2ஆம் இடத்துல இருந்து கூட எத்தனை கிரகம் இருக்கோ அத்தனை வீடு இருக்கும்டா. 12க்குரியவனுடைய திசை அரண்மனை போல வீடு கட்டுவான். எங்க வீடு 6 சென்ட் தான் வீடு. ஆனா அந்த கிராமத்துல எல்லா பேருமே கட்டுறப்ப அந்த பெரிய வீட்டுக்காரங்களாப்பா நீங்க அப்படின்னாங்க. நான் அப்பதான் நினைச்சேன், என்ன 6 சென்ட் தான் வீடு கட்டிருக்கோம், இது நம்மளோட பெரிய வீடுன்னு சொல்றாங்களே, வந்துருச்சா வாயில அரண்மனையை போல் வீடு 50 சென்ட். மதுரையில 1 சென்ட் தான் வீடு இருந்தோம். 1 சென்ட் கூட கிடையாது, 3/4 சென்ட். 13 வருஷம் குடியிருந்தோம். கொஞ்சம் பையனா குட்டி குட்டியா இருந்தாங்க, தெரியாது. கொஞ்சம் பெருசாகணும்னா என்ன வீடு திணிக்கூட்டா இருக்கு, எங்களுக்கு தனி ரூம் வேணும்ட்டாங்க. ஆடா பாவீங்களா, போடு லோனை போடு, அதை போடு, இதை போடுன்ட்டு 1 கோடி ரூபாய்க்கு லோனை வாங்கி கட்டுறா கழுதியன்னு கட்டி அந்த திசை முடியறதுக்குள்ளேயும் அது நடந்து முடிஞ்சிச்சு. அப்ப மூல புத்தகத்தில் இருக்கக்கூடிய படி கிரகம் இருந்தால் அது அப்படியே நடக்குது. பாத்தீங்களா, இந்த பள்ளி எச்சம் விடுது, அதுதான் அந்த இது. சரி, இப்ப 6, 8, 12 கிரகங்கள் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக் கொண்டிருந்தால் திடீர் ராஜயோகம். 6க்குரியவன் 8ல் இருந்தாலோ, நல்லா கவனிங்க, 6க்கு உரியவன் 8ஆம் இடத்துல இருந்தாலோ 12ஆம் இடத்தில் இருந்தாலோ திடீர் ராஜயோகம். 8க்குரியவன் 6ஆம் இடத்தில் இருந்தாலோ, என்ன எழுத மாட்டேங்குது, மீதி இது வச்சோ சார், என்ன சார் எழுத மாட்டேங்குது, என்ன செய்வாரு ஐயா? மறுபடியும் அதை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் வாங்க. என்ன செய்யுது? கிளிக் பண்ணிட்டேன், எழுத மாட்டேங்குது, எழுதுது. இல்ல, அது ஹைலைட்டர் இருக்கு. என்னையா? சரி, 8க்குரியவன் வந்துருச்சா? வந்துருச்சு. பாருங்க, 6க்குரியவர் 8லயோ 12லயோ இருந்தால் திடீர் ராஜயோகம். 8க்குரியவர் 6, 12 இருந்தால் ராஜயோகம். 12க்குரியவர் 6, 8 இருந்தால் ராஜயோகம். நல்லா கேட்டுக்குங்க. ஏதாவது 2 கிரகம் தான் சார் எனக்கு மாறி இருக்கு அப்படின்னா, அந்த 2 கிரகத்தினுடைய திசாபுத்தி காலங்களில் திடீர் ராஜயோகத்தை உண்டு செய்யும். எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஒரு முதலமைச்சர் இந்த ஜாதக அமைப்புல இருந்து முதலமைச்சர் ஆனார், தெரியுமா யாருன்னு? எடப்பாடியாங்க. அவருடைய ஜாதகத்தை நீங்க நெட்ல எடுத்து கூட பாருங்க, இது இருக்கும். புரியுதா? எடப்பாடி ஐயா அவங்களுடைய ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கு. ஒரு பிரதமருடைய ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கு. எடுத்து பாருங்க. நான் வாட்ஸ்அப்ல கூட எனக்கு ஞாபகப்படுத்துங்க, ஜாதகத்தை எடுத்து அனுப்புறேன். ஆய்வு செய்யுங்க. படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, அந்த படிக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ஆனால் நல்லா கேட்டுக்குங்க, 6, 8, 12 மறைவு ஸ்தானத்துல இருந்தால் இன்னொன்னு கவனிக்கணும், அவங்களுக்கு பெரும்பாலும் ஆயுள் குறைவாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே ஆயுள் குறைவாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு.
அப்ப ஆயுள் முந்துகிறதா, திடீர் ராஜயோகம் முந்துகிறதா என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அப்ப திடீர் ராஜயோகம் யாருக்காவது இருக்கா? 6, 8, 12 கூடியவங்க யாராவது இருக்கீங்களா? எனக்கு இருக்குங்க. 6 கூடையவன் 8ல இருக்காரு. சரி, குரு திசை புத்தி வந்துருச்சா? திசா புத்தி வரலைங்கய்யா. அது குரு திசை வந்தாதான் வரும் இல்லைங்களா? அது எப்போ வரும்? ஆமா, எனக்கு 6 வந்தது, கூடிய நான் பிறந்தது அஸ்வினி நட்சத்திரம். அப்ப கேது இல்லைங்களா? ஆமா, கேது முடிஞ்சு இது சூரியன்களா, கேது சூரியன் சுக்கிரன் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி இது இப்ப எனக்கு ராகு தசை நடந்துகிட்டு இருக்கு. 63 வயசு ஆயிடுச்சு. இன்னும் இது வரல. ராகு திசை முடிஞ்சு குரு திசை வரும்போதுதான் ஆமாங்க. அது ஏற்படும். அடுத்த 3 வருஷத்துல குரு தசை வரும் எனக்கு. அப்ப உங்களுக்கு ஏற்படுதான்னு பாப்போம். ஐயா, கட்டாயம் ஏற்படும். ஆனா அது எனக்கு என்னமோ மாரக தசையா வருமோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன். மாரக திசை தான் யோகத்தை திடீர்னு தரும். யோகத்தை அள்ளி அள்ளி கொடுக்குதுன்னா அது மாரகத்தை கொடுக்கும். யோகத்தை அள்ளி கொடுக்காமல் இருந்தால் அது மாரகத்தை கொடுக்காது. ஆமா, பெரும்பாலும் மாரக திசைதான் ஒருத்தருக்கு திடீர் ராஜயோகமா அமையும். அந்த திசையில ரொம்ப அள்ளி அள்ளி கொடுக்குது அப்படின்னா அந்த திசை முடியும் நமக்கு ஆயுள் பங்கத்தை கொடுக்கும். ஆமா, ஆயுள் பங்கத்தை கொடுக்கும். ஆமா, அதுக்கடுத்து மறைவு ஸ்தானங்களில் ஒரு ஜாதகத்தில் எவ்வகையிலும் பலம் பெறாமல் இருப்பதே சிறப்பு. 6, 8, 12 பலம் பெறாமல் இருப்பது சிறப்பு. இது தவறு இல்லையா? இப்பதானே சொன்னேன், 12 ஆட்சி பெற்றால் அது குருவாகவோ சுக்கிரனாகவோ வந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் மகாதன யோகத்தை கொடுக்கும். புரியுதா? கொடுக்காது. சுக்கிர திசை சுக்கிர புத்தியில் கொடுக்காது. சனி திசை சனி புத்தியில் கொடுக்காது. குரு திசை குரு புத்தியில் கொடுக்காது. ராகு திசை ராகு புத்தியில் கொடுக்காது. அப்ப தன் திசையில் தன் புத்தியில் எந்த ஒரு கிரகமும் நன்மையை செய்யாது. அது முடிச்சுனே பாருங்க, பாபா கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஐயா, இன்னொரு விஷயம், நீங்க ஐயா ஒரு விஷயம் கிளியர் பண்ணிக்கிறேன். 12 கூடையவன் 2ல இருந்தா, வேற கிரகங்களோட இணைவு பெற்று இருந்தா 1க்கு மேல வீடு வருங்களா, இல்ல எத்தனை கிரகங்களுக்கோ அத்தனை வீடு தான் வருங்களா? எத்தனை கிரகம் இருக்கிறதோ அத்தனை வீடு அமையும். ஐயா, அது எனக்கு பாத்தீங்கன்னா 20 வீடு இருக்குங்கய்யா. வலிமையான பாவகத்துக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டுதேன். இது ஏற்கனவே உங்களுக்கு நம்ம அனுப்பியிருக்கோம், இருந்தாலும் இதை விளக்குறோம். லக்கணம் குரு, ஒரு பாவகம் எப்படி வலிமையா இருக்கு. இங்கே சூரியன், சுக்கிரன், 3லே புதன், 4லே சனி, 6லே ராகு, 10லே செவ்வாய், 11லே சந்திரன், 12லே கேது. இதே லக்னாதிபதி நல்லா பாருங்க, லக்னாதிபதி கடக லக்கணம், அந்த லக்னாதிபதி சந்திரன் உச்சம். எங்க உச்சம்? 11ல உச்சம். அப்ப 9க்கு உரியவன் குரு லக்கணத்துல உட்கார்ந்து உச்சம் பெற்று இருக்கிறான். அப்ப லக்கணத்தில் குரு இருந்தால் 1000 தோஷங்கள் நிவர்த்தி. ஏனென்று கேட்டால் லக்கணத்தில் குரு திக்பலம் பெறுகிறது. புதனும் குருவும் திக்பலம் பெறும். அப்ப பாக்கியாதிபதி 1ஆம் இடத்தில் அமர்வதும், அந்த பாக்கியாதிபதிக்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சமாவதும் எவ்வளவு பெரிய அமைப்பு. குரு தன்னுடைய 9வது பார்வையால் தான் வீட்டை தானே பார்ப்பது ஒரு சிறப்பு. எவ்வளவு சிறப்பு இருக்கு பார்த்தீங்களா? இதே அமைப்பு ஒருத்தருக்கு இருந்துச்சு. லக்னாதிபதி 11ல உச்சம். யாருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியுமா? முத்தமிழறிஞர் கலைஞருக்கு லக்னாதிபதி உச்சம். அதனாலதான் அவருக்கு 88 வயசா
இறக்கும்போது 80-90 வயசு வரையும் இருந்து இறந்தார். இப்பதானே சொன்னேன், 8ஆம் அதிபதி லக்னாதிபதி இதெல்லாம் உச்சம் பெற்றா நல்லதுன்னு. அது உச்சம் பெற்று எங்க போய் உட்கார்ந்துருக்கு? 11ல போய் உட்கார்ந்துருக்கு. 11. அப்ப லாபத்தை கொட்டி கொடுக்கும். பாருங்க, இங்கே 2, 3 ஒரு இதுக்காக போடுறேன். 4, 5, 6, 7, 8, 10. 5க்குரியவனை என்னைக்குமே தனியா தான் இருக்கணும்ன்றான். 5க்குரிய செவ்வாய் தனிமையா இருக்கு. இங்கே சனி செவ்வாய் இருவரும் சஷ்டாங்க பார்வையில் பார்க்குது. இது வேற விஷயம். நேற்று இவருக்கு பார்த்த மாதிரி 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் தான் அவருக்கும் பார்த்துச்சு. என்ன சார், மகேந்திர சாரா, அவர் பேர் என்ன, முரளி, இது அன்பழகன். அன்பழகன் சார், உங்க ஜாதகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க. உங்களுக்கு 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் தான் நேரம் பார்த்துச்சு. அதே மாதிரி இப்ப ஸ்தான வலிமைக்காக இந்த ஒரு கட்டம் போட்டிருக்கேன். லக்கணாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார். லக்கணத்தில் உச்சம் பெற்ற குரு அமர்ந்திருக்கிறார். இது ஒரு சிறப்பு. இது ஸ்தான வலிமைக்கு. அடுத்து ஸ்தான வலிமையே இல்லாத ஒரு கிரகத்துக்கு பாருங்க, லக்கணம் 3ல குரு, 4ல சுக்கிரன், 5ல சூரியன் கேது, 6ல புதன். புதன் 6ல இருக்கலாமா? 7. 8ல சந்திரன். சந்திரன் எப்பயுமே 6, 8, 12ல இருந்தாலே ஆயுள் குறைவுங்க, இருக்கக்கூடாது. செவ்வாய் 10ல இருக்கு, ஆயுள் பங்கத்தை கொடுக்கும். அப்படி இருந்து சனி லக்னத்தை கூட வாங்கியா? என்னங்க, 6, 8, 12ல சந்திரன் இருந்து சனி சப்போஸ் 3ஆம் பார்வை 3 பார்வையில் ஏதோ ஒரு பார்வையா லக்னத்தை பாக்குது. அப்படி பார்த்தா சனி ஆயுள் காரகன் வருது இல்ல, அதனால 11ஆம் வீட்டுக்கு. எந்த வீட்டுக்கு அதிபதி? எந்த வீட்டுக்கு அதிபதி? 8, 9 லாபாதிபதி. லாபாதிபதியும் வருது, 8ஆம் அதிபதியும் வருது. மிதுன லக்னம். பச்சல்ல புரியல. இரு ஆதிபதி, அதுக்கு தான் கேட்டேன் எந்த லக்கணம்னு. இரு ஆதிபதி 8க்குரியவனும் அவன் தான், 9க்குரியவன் அவன் தானே. ஆமா, அந்த திசாபுத்தி வரும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி சனி திசையோ சந்திர திசையோ அல்லது சந்திரன் சாரம் வாங்கினவன திசையோ சனியினுடைய சாரம் வாங்கினுடைய திசை எப்போ வருது பார்க்கணும், மைனூட்டா. அந்த நேரத்தில் ரொம்ப கன்ஃபார்ம் பார்க்கணும். நீங்க உங்க ஜாதகத்தை எனக்கு அனுப்பி வச்சு. இப்ப பாருங்க, இது லக்கண பாவகம் வலிமைக்கு உரியது. இங்க லக்கண பாவகம் மிதுன லக்கணமாக வந்து அதனுடைய லக்னாதிபதி புதன் 6லே மறைவு. சரி, இப்ப செவ்வாயை பாருங்க, புதன் கொடுத்துருக்காரு. செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல இருக்கு. அப்ப அது கூட ஒரு பிரச்சனை கிடையாது. இங்கே லக்னாதிபதி வீக், முடிஞ்சு வச்சா ரைட். இப்ப உச்சத்தை பாருங்க. உதாரண ஜாதகத்தில் லக்கண பாவத்தை மட்டும் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளுவோம். இதை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லக்கணத்தில் 9ஆம் அதிபதி குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். 1 பிளஸ் பாயிண்ட். 2வது லக்னாதிபதி 11ல் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். 3வது பாயிண்ட், 5க்குரியவன் 5, 10க்கு அதிபதி செவ்வாயின் 4ஆம் பார்வை லக்கணத்தில் விழுவது. அப்ப பஞ்சமத்தோடு, அப்ப 4ஆம் பார்வையாக செவ்வாய் பார்க்குது. இங்க செவ்வாய் பார்க்கிறது யாரு? செவ்வாய் பார்த்தா சனி பார்த்தா மோசம் சொல்லக்கூடாது. செவ்வாய் எந்த இடத்துக்கு காரகத்துவம்? 5க்கும் 10க்கும் உரியவன். கர்மாதிபதியா வந்தேன், பஞ்சமாதிபதியா வந்தேன். அவன் கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறான். நேற்று தான் சொன்னேன், செவ்வாயும் சூரியனும் 10ஆம் இடத்தில் திக்பலம் பெறும். அப்ப திக்பலம் பெற்ற கர்மஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி தன்னுடைய 4வது பார்வையால் லக்கணத்தை பார்ப்பது சிறப்பு. அப்ப எவ்வளவு சிறப்பு வந்து அமைஞ்சிருக்கு பாருங்க. 7, 8க்கு அதிபதி சனியின் 10ஆம் பார்வை லக்கணத்துக்கு விழுவுகிறது. அப்ப சனியினுடைய 10வது பார்வை லக்கணத்துக்கு விழுகுது. இது சிறப்பா? சிறப்பு ஆகாது. அப்ப சனியினுடைய பார்வை இங்க வந்து பார்க்கிறது மோசமான பார்வை. என்னைக்குமே சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு இடத்தை பார்க்கிறது என்று சொன்னால் அந்த வீடு டேமேஜா தான் ஆகும்.
ஆனால் இங்கு செவ்வாய் நல்ல ஆதிபத்திய உறவில் இருப்பதால் செவ்வாய் தன்னுடைய பாதிப்பை குறைத்து கொண்டு சனி அட்டமாதிபதியாக வரக்கூடியவன் உச்சம் பெற்ற சனியினுடைய பார்வை அங்கே துலாத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறது. அந்த உச்சம் பெற்ற சனியினுடைய பார்வை மிக வீரியமாக இருக்கும், வீச்சு அதிகமாக இருக்கும். அப்ப பார்க்கிறது அது ஒரு சின்ன மைனஸ். அதை தெரிஞ்சுக்கணும். சனி பார்வையை தவிர மற்றவை யாவும் சுவராக உள்ளதால் லக்கண பாவகம் வலிமையாக உள்ளது. இப்ப லக்கண பாவகத்தை மட்டும் ஒரு விஷயத்தை பார்க்கணும்னா எவ்வளோ விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. இன்னமும் பார்க்கணும். நவாம்சத்தை பார்க்கணும். நவாம்சத்தை கொடுக்கல, பிறந்த தேதி டேத்தை போடல. நவாம்சத்தை பார்க்கணும், சாரத்தை பார்க்கணும். இப்போ இருக்கிறத வச்சு ஓரலா பண்றாங்க. இப்படித்தான் பார்க்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து இப்போ இது புரியுதா? இன்னொன்னு போடவா? நானா போடவா? இன்னொரு டவுட்டு. 10ஆம் இடத்தை சனி பார்த்தா, 10ஆம் பார்வையா சனி பார்த்தா, அது கர்மஸ்தானமா இருந்தா தொழில் அமையாதுங்களா ஐயா? இல்ல, 10ஆம் இடத்தை சனி பார்க்கறது நல்லதுங்க. சனி யாரா வராரு? யோகாதிபதியா 10ஆம் இடத்தை பார்த்தா யோகத்தை கொடுப்பாரு. இங்கே சனி அட்டமாதிபதியாக பார்த்தாருன்னா அட்டமாதி ஆபத்தை தான் கொடுப்பாரு. லக்கணாதிபதியா சனி பார்த்தாருன்னா 3 இடத்தையுமே நல்லது செய்வார். சரி சரிங்க சரிங்க. அவரு என்னவா இருக்காரு? நமக்கு பாதகாதிபதியா, மாரகாதிபதியா, லக்கண சுபரா, லக்கண லாபாதிபதியாவும் இருக்காரு, விரையாதிபதியா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 10க்கும் 11க்கும் 12க்கும் இருக்கிறாரு. ஆஹா, சரி சரி சரி, அதுதான் டவுட் எனக்கு. சரி சரி. லாபத்தையும் கொடுப்பாரு, நட்டத்தையும் கொடுப்பாரு. அதான் 11 கூடையவராக இருக்காரு, 12 கூடையவராக இருக்காரு சனி. அதுதான் சொல்றேன். இப்ப உன்னிப்பா காணும். இப்ப பாருங்க, யார் உங்க ஜாதகத்தை சொல்லுங்க சார், போட்டுருவோமா? உங்க ஜாதகத்தை சொல்றீங்களா இல்ல பொதுவா போடவா? ஏன் ஜாதகம் வாங்கயா? சரி, நான் பொதுவா போடுறேன். பொதுவா போடுங்க. பொதுவா போடுறேன். உங்க ஜாதகத்தை அடுத்த வாரம் ஃபுல்லா பார்ப்போம். இப்போ நான் டச் உள்ள போயிட்டேன்னு வச்சுக்கலேன், கிளாஸ் அதிலே முடிஞ்சிடும். அப்புறம் ஃபோனில் என்ன தனியாக சில பேர் கருத்து சொல்லுவாங்க, ஒரே ஜாதகத்துக்குள்ள முடிச்சிட்டீங்க இன்னைக்குன்னுவாங்க. இருந்தாலும் இன்னைக்கு பொதுவாக போயிடுறேன். அடுத்த வாரத்துக்கு உங்களுக்கு முதல் நாள் மட்டும் சொல்லுங்கள். கொஞ்சம் கட்ட கோணம் மாணவத்தை வரும், புரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்கள் எப்படி லக்கண பாவத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன இது நானாக போடுறேன் பாருங்க. ஒரே ஒரு பாவகத்தை மட்டும் எவ்வளவு ஆழமா பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு. ஐயா கட்டம் சரியில்லைன்னா திட்டம் சரியா இருக்காது. ஆமா, திட்டம் கொஞ்சம் பெருசா போடுங்களேன். கட்டம் கொஞ்சம் பெருசா போடு, கண்ணுக்கு தெரியுற மாதிரி. ஓ, உங்களுக்கு போன சிரிசாயா? நாங்க வேணா ஸ்கிரீன் பெருசு பண்ணிக்கிறோம், இருந்தாலும் எனக்கு உள்ளதுல ஃபுல்லா இதையும் வருது. நான் ஃபுல் கட்டத்தை போடுறேன், பெருசா தான் போடுறேன். கீழே கிறுக்குனதெல்லாம் அப்படியே இருக்கு, அதை விட எரேஸ் பண்ணிடுங்க. கீழே கிறுக்குனதெல்லாம் அடிச்சிட்டுனே எங்களுக்கு இருக்கே. என்னையா சொல்றீங்க? கிறுக்குனது எங்க இல்ல போயிடுச்சு? எதுவும் இல்லையே, எதுவும் இல்லையே, போயிடுச்சுங்களே? இல்லைங்க, போகல. இல்ல 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 போயிடுச்சுங்களே, எங்களுக்கு எதுவும் காமிக்கலையே. என்னங்க எப்படி சொல்றீங்க? இன்னும் நிறைய கோடு கோடா இருக்கு அவர் கையில எழுதுறது. இருக்கு 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 இருக்கா? எங்கயா இருக்கு? இங்க அங்க பாருங்க. ஆமா ஆமா, நீங்க ஃபுல்லா டெலீட் கொடுத்துட்டு புதுசா போடுங்க. சரி சரி, அது கொடுக்க தெரியாம தானே இருந்தேன். இங்க கீழ கிளியர் பேஜ்னு இருக்கு பாருங்க. நீங்க அத ஃபுல்லா கிளியர் பண்ணீங்க. எங்க இருக்கு? கிளியர் பேஜ்னு கொடுங்க, எல்லாம் கிளியர். ஆமா ஆமா, நான் பண்ணிட்டேன் விடுங்க. சரி 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 சரி, ஓகே, தேங்க் யூ. இப்போ கிளியர் ஆயிடுச்சுங்க? ஆயிடுச்சு. கிளியரா இருக்கீங்க. இப்போ கட்டம் போடுங்க, சரியா இருக்கும். ஜூம் பண்ணி போடுங்க. இப்போ எப்படி ஜூம் பண்ணுவா? இப்போ எப்படி இருக்கு? இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. முதல்ல கோடு போட்டுட்டு ஜூம் பண்ணு. இப்படி போட்டுருங்க, இதுல போட்டுருங்க சார், இப்படி போட்டுருங்க. கட்டம் போட்டுறீங்களா? போட்டுருங்க.
ஐயா போடவா? ஐயா நீங்க போடுறீங்களா? போடுறேன் சார். சரி சரி. ரெடிமேடாக கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஏன் இவங்க பேர்ல வந்து போகுது சார்? தங்கராஜ், கிருஷ்ணசாமின்னு வந்து போகுது. இல்ல எல்லாருக்குமே ஆக்சஸ் இருக்கு, அதனால அப்படி வராங்க. அதனால இப்ப நான் மவுஸ் மூவ் பண்ணனா வரும் இங்க பாயிண்ட்ல, அவங்க போன்ல டச் பண்ணாங்கன்னா வரும். அப்படி அது அவங்க பேர் எல்லாருக்குமே ஆக்சஸ் இருக்கு. ஆமா. அதை கூட இது கொஞ்சம் ஆஃப் பண்ணி விடுங்க, ஏன்னா டிஸ்டர்பா இருக்கு. இல்ல ஐயா கட்ட சும்மா கையிலே கூட போடுறீங்க ஐயா, கையிலே கூட போடுறேன். இதை போடுங்க சார், போடுங்க. இல்ல தெரியல கையிலே போடுவா? போடுறது. ஆமா ஆமா, கையிலே கூட போடுவாங்க. போடுங்க போடுங்க கையிலே போடுங்க. இல்லையா இது என்னங்க இது இதாக மாட்டேங்குது. இல்ல கையில போட்டுருங்கய்யா, வந்துரும். கையில போடுங்க. இல்ல இது சார் ஏதோ லாக் பண்ணிருக்காரு, வர மாட்டேங்குது எனக்கு. இது பண்ணி விட்டுருங்க சார். இப்ப போடுங்க. வர மாட்டேங்குது, டார்க்னஸ் இல்லாம இருக்கு. வரலீங்களா? இங்க வர மாட்டேங்குது. இல்லையா? டைம் ஆகுது. ஏன் வர மாட்டேங்குது? சிலருடைய கிளாஸ் நல்லா போகுது, நம்ம இப்படி பண்ணுது, வர மாட்டேங்குது. இல்ல ஆமா வரல, எனக்குமே வரல. வெளியில வந்து உள்ள போயிருவா. வெளில வந்து உள்ள வாங்க, வெளில வந்து உள்ள வாங்க. இல்ல இருங்க 2% இருக்கு. என்னங்கய்யா அப்ப வரவா உள்ளுக்க? வாங்க வாங்க. ஓகே வந்துருச்சு. இப்ப போடுங்க, கட்டம் போடுங்க. வருது சார். இது ராசி கட்டம், இப்ப நவாம்ச கட்டம் ஒன்று போடுறேன். இப்ப யாரு கேள்விக்கு பதில் சொல்றா? யாராவது ஒரு வாலியன்ட்ரியா வரணும். நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்ல மாட்டேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. யாரு வர்றா? நான் கட்டம் போடுறவங்களே நீங்களே வந்துருங்க. சும்மா குட்டி குட்டி கேள்வி தான் கேட்க போறேன், அதுக்கு நீங்க சொல்லணும், பதில் சொல்லணும். ஐயா ஒசூர்கார் ஐயா. வந்துடுறேங்க. நீங்க என்ன கேட்டாலும் சொல்றது ரெடியா இருக்கேன். நீங்க கேளுங்க, நாங்க சொல்றோம். அப்ப வேணாம். முருகவேல் சார் ரெடியா இருக்கீங்களா? முருகவேல். ராஜேஷ் கண்ணன் சார், ரொம்ப நாள் ஆச்சு பேசி. சென்னை ராஜேஷ் கண்ணன். சொல்லுங்க சார், என்ன தெரியுதோ சொல்றேன். ஓகே, தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டி ஒன்றும் இல்லை, குழப்பத்தமா. சரி ரைட். இப்போ ராஜேஷ் கண்ணன் சார் வந்து இப்போ இருக்காரு. இப்போ பாருங்க என்ன லக்கணத்தை வச்சுக்கிருவோம். சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க சார், என்ன லக்கணத்தை வச்சுக்கிருவோம்? மேஷ லக்னம் வைங்க சார், மிதுன லக்னமே வைங்க சார். இல்ல அவரு ராஜேஷ் கண்ணன் தான் கேள்வியாளர். மிதுன லக்னம். மிதுனம் ஓகேவா? வைங்க, மிதுன லக்னமே வச்சுக்கோங்க. சரி ஐயா, இப்ப லக்னாதிபதி எப்படியா இருக்காரு? அவர் நிலைமை என்னையா? லக்னாதிபதி புதன் 10ல இருக்காரு. ராஜேஷ் கண்ணன் தான் சொல்லணும், மத்தவங்க சொல்லக்கூடாது. லக்னாதிபதி 10ல இருக்காரு. நிலைமை என்ன சார்? லக்னாதிபதி 10ல சனி வீட்டுல இருக்காரு, நீச்சம் பெற்று இருக்காரு. நீசம். அப்ப லக்னாதிபதி வலுவா இருக்காரா? சனி வீட்டுல நீச்சம் பெற்று இருக்காரு. 10ல வலுவோட இருக்காரா, வலு இல்லாம இருக்காரா? வலு இல்லாம இருக்காரு. சரி, இப்ப இது வந்து நவாம்சம். இங்க இப்ப எப்படி இருக்காரு? நவாம்சம் தெரியல சார் எனக்கு.
வர்க்கோத்தமா இருக்காரு, பவர்ஃபுல்லா இருக்காருங்கய்யா. ஐயா இது ராசி ராஜேஷ் கண்ணன் சார், புரியுது புரியுது. இது ராசி, இது நவாம்ச கட்டம். ஆமா சரி. நீங்க முதல் கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க. லக்னாதிபதி 10ஆம் இடத்துல நீசம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அப்ப லக்னாதிபதி வலு இழந்துட்டாரு. ஆன்சர். அடுத்து இதை மட்டும் பார்க்க கூடாது, இந்த ராசியை நம்ம உறுதிப்படுத்துறதுக்கு உடனடியா நவாம்சத்தை பார்க்கணும். நவாம்சத்துல இங்க அதே இடத்துல சேம் பிளேஸ்ல புதன் இருந்தா இதுக்கு பேர் வர்க்கோத்தமம் பேர். இப்ப லக்னாதிபதி என்ன அடைஞ்சிட்டாரு? இப்போ நவாம்சத்துக்கு லக்னம் எங்கேயா விழுந்திருக்கு, அதை பார்க்கணும்ல ஐயா. சுயசாரமும் வாங்கியிருக்காருங்கய்யா. நவாம்சத்துல லக்னம் போடலங்க ஐயா நீங்க. ஐயா நவாம்சத்துல எங்க லக்னம் விழுந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். சரி, இப்ப அவர் மட்டும் தான் பேசணும். இப்ப நான் யார் பேசுறதுன்னு கேட்கிறப்ப யாரும் பேசாம இருந்தீங்க. இப்ப சொல்லுங்க சார். இந்த இடத்துல எனக்கு நவாம்சம் அவ்வளவு தெரியாது சார். எனக்கு அவ்வளவு ஞாபகம் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு தெரியாதவங்களுக்கு தான் நல்லது, தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி நான் என்ன பண்ண போறேன், தெரியாதவங்களுக்கு தான் நல்லது சார். லக்கணத்துல இப்ப லக்கணமும் வர்க்கோத்தமம் ஆயிருச்சு. ஒரே இடத்தில் லக்கணமும் ராசியில் அதே லக்கணமோ நவாம்சத்திலே அதே லக்கணமோ வந்தால் இங்கே லக்னாதிபதி வலிமையாயிட்டாரு. இருந்தா 0 டிகிரி இருந்து 10 டிகிரிக்குள்ள லக்கணத்துல டிகிரி வாங்கியிருக்கணும். ஸ்திர லக்கணமாக இருந்து 11 டிகிரிக்குள்ள இருந்து 20 டிகிரிக்குள்ள வாங்கியிருக்கணும். உபய லக்கணமாக இருந்தா 21 டிகிரியிலிருந்து 30 டிகிரிக்குள்ள இந்த லக்கணத்துல டிகிரி வாங்கியிருக்கணும். அதை நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? இப்ப லக்கணாதிபதி ஆயிட்டார். ரைட். இப்ப இந்த புதன் இங்க இருக்கார். இப்ப சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. தோணல சொல்லுங்க. உச்ச வீட்டுல இருக்கு, பட் என்ன பலன்னு தெரியல. இப்ப ஆட்சி வீட்டுல இருந்தாரு, ஒரே இடத்துல இருந்து வர்க்கோத்தமம். அதே புதன் இங்கே இருந்தால் உச்ச வீடு. வீட்டுல இருக்காரு, ஆனா என்ன பலன்னு தெரியல. பலன் இங்க அதை விட வலிமையா இருக்காருன்னு அர்த்தம். ஓகே ஓகே. ராசி கட்டத்துல புதன் நீசம் இல்ல, முதலாவது ஆட்சி. இப்ப உச்சத்துக்கும் ஆட்சிக்கு நடுவுல போயிட்டார். இந்த இடத்துல புதன் அதிபலமாயிட்டார். பலமா இருந்தாரு, இப்ப அதிபலமா இருக்காரு. அப்ப இத கன்ஃபார்ம் பண்ணணும்னா நவாம்சத்தை வச்சு பார்க்கணும். சரி, இப்ப அடுத்து இவரு நம்ம யாரு, நம்ம ஒசூர்கார். ஐயா சொல்லுங்க. ரெடியா? ஐயா சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. சரி, இப்ப புதன் சனிசாரம் வாங்கியிருக்கு. சனிசாரம் புதன் வாங்கியிருக்கு. சரிங்க. சனின்னா உத்தரட்டாதியில, உத்தரட்டாதி. ஆமா, ஏதோ 3ல 1 வாங்கியிருக்கு. சரிங்க. உத்தரட்டாதியும் சனி. சரி, ஓகே. சனி உத்தரட்டாதி, பூரட்டாதி, ரேவதி இதெல்லாம் 1 வாங்கியிருக்கு. நல்லா கேட்டுங்க, இது ரொம்ப முக்கியமான பாடம், மைனூட்டா கவனிக்கணும். இப்ப சனி இங்க இருக்கு. சரிங்க. சனி எங்க நீசம். இப்ப நீசம். ஆமாங்க. இப்ப புதன் வலிமையா இருக்கா? புதன் வலிமை இழந்தாங்க இருக்குது. எப்படி புதன் இங்க நல்லா இருக்கு, இங்க உச்சமா இருக்கு? அது மத்தியம பலன் தானங்கய்யா. அதாவது ராசியில பவர்ஃபுல்லா இருக்கு, அம்சத்துல கம்மியா இருந்தா பலன் கம்மி தானங்கய்யா. நான் எதிர்பார்க்கிற எக்ஸாக்டான பதில் வரல. ஒரு பால் போட்டா ஒரே அடி 6 அடிக்கணும். தெளிவான வார்த்தைகள் புரியல. இது பலன் புதன் நீசம் ஆனாலும் ஆட்சி புதன் இங்க கவனிக்கிறீங்க, இதான் மேட்ரு. இங்க ஆட்சியில் இருக்கிறாரு.
அம்சத்துல ஆட்சியில் இருக்காருங்கய்யா. புதன் நீசம் ஆயிட்டாருங்களா இல்லையா? சரி, சனி நீசம் புதன் ஆயிட்டாருல. அம்சத்துல ஆட்சியில் இருக்கிறாரு, ராசியில நீசமா இருக்கிறாரு. அது யார் சொல்றீங்க? நாலாம் சேரணி மேடம் சொல்லுவீங்களே. தமிழ்ச்செல்வி. 1 2 சேரணி மேடம், 3 தமிழ்ச்செல்வி மேடம் சொல்லுங்க மேடம். நவாம்சத்துல உச்சமா இருக்காரு சார். உச்சமாகி நீச்சனை பாக்குறாரு சார். சார் சனி 10ல் ஒரு பாவியாவது இருக்கிறது நல்லது. 10ல ஒரு பாவியாவது இருக்கணும். ரைட், ஓகே. இதுல 10ல எங்க இருக்காரு? 11ல இருக்காரு. 11 சனி 11ல இருக்காரு. சனி 11ல இப்ப சனி நீசமாயிட்டாரு. இப்ப 11 சனி இருக்கிறத பத்தி நான் கேட்கல. சரிங்க. கொஸ்டின் இங்க இருக்கு, இத வச்சு அடிக்கணும். ஐயா சனி வந்து லக்னத்தையும் பாக்குறாருங்க ஐயா. லக்கணத்தை பாக்குறாரு சார். நல்லா கவனிங்க. சொல்லுங்க. இப்ப என்ன பாயிண்ட்டுக்கு நீங்க வரல, இதுல ரொம்ப சிம்பிளானது. இங்க ராசி கட்டத்துல எடுத்தோடனே லக்கணாதிபதியை நம்ம பாக்குறோம். அந்த லக்கணாதிபதி இங்க நீசமாயிட்டாரு. உடனே நீங்க நவாம்சத்தை பாக்குறீங்க. நவாம்சத்தை பாக்குறப்ப நவாம்சத்துல புதன் வந்து உச்சமா இருக்காரு. ஆனால் புதன் உச்சம் பெற்ற அவன் சார வாங்கினவன் அவுட்டு. சனி வீக் ஆயிட்டாரா? கரெக்ட், சனி வீக் ஆயிட்டாரு. ஒரு 3ஆம் பார்வையால லக்னத்தை பாக்குறாரு. என்னம்மா 3ஆம் பார்வையா லக்கணத்தை பாக்குறாருமா? இப்ப நான் லக்கணாதிபதியை எப்படி லக்கணாதிபதியை எப்படி சீர்தூக்கி பார்க்கிறது, அந்த ஒத்த கேள்விக்கு தான் இவ்வளவு சொல்றேன். உங்களை ஈஸியா ஏமாத்திரும். ஆகா ஓஹோன்னு சொல்லிடுவீங்க. அவன் புதன் திசையில புடுங்கு வாங்கிட்டு கிடைப்பேன், கஷ்டப்பட்டுட்டு கிடைப்பேன், புடுங்கல்ல கிடைப்பேன், புடுங்கரிசி வாங்க காசு இல்லாம கிடைப்பேன். புரியுதா? அப்ப சாரத்தை பார்க்கணும். புதன் யாருடைய சாரத்தை வாங்கியிருக்கு, அந்த சாரனாவே எப்படி இருக்கியான்னு பார்க்கணும். சார் புதன் மரம் சார், புதன் மரம். நல்லா கேட்டுக்குங்க. சனி என்னது? வேர். வேறு இல்லாம மரம் இருக்குமா சார்? இதுல யார் சார் முக்கியமான ஆளு? வேறுதான் முக்கியம். சனிதே முக்கியம், வேறு அவுட்டு. புதன் இங்க ஆகா ஓஹோ, இங்க வந்து நீசம், இங்க வந்து உச்சம். ஆகவே புதன் வந்து உங்களுக்கு பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா சோழி முடிஞ்சு. அப்ப லக்னாதிபதியை மட்டும் எவ்வளவு பார்க்கணும்னு பாத்தீங்களா? இப்ப லக்னாதிபதியை எங்கே இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ராசி கட்டத்துல பார்க்கணும், 2வது நவாம்ச கட்டத்தை பார்க்கணும், 3வது சாரத்தை பார்க்கணும். இந்த 3 பேர் ஐயா அதுல ஒரு நட்சத்திரம் தானங்க ஐயா சாரம் வாங்கும். அப்படின்னா ஒரு நட்சத்திர சாரத்தில் தான் நிற்கும். ஆமா, அதுல வேற 2 நட்சத்திரங்கள் மாறி இருந்தா ஒரே கிரகம் பலன் வேற வந்துரும். சனியோட சாரம் 4 கிரகம் கூட வாங்கியிருக்கோம். எனக்கு சரி, பூரட்டாதி அல்லது ரேவதியில இருந்தா மாறிடும். ஆமா, பூரட்டாதி புதனுடைய நட்சத்திரம். அந்த சாரி ரேவதி. இது புஷ்கர நவாம்சத்துல இருக்கும். நவாம்சத்துல ஆமா, கன்னியில இருக்க புதன் வந்து புஷ்கர நவாம்சத்துல இருக்கு. புதிரட்டாதி 2ல வரும். ஓகே. அப்ப எப்படி சார் நீசமாகும்? பார்வை இருக்கும்ல அதுக்கு. இல்ல, சனி அந்த சாரம் வாங்கியிருந்தா, புதன் சனியினுடைய சாரம் வாங்கியிருந்தா ஐயா சொல்றது 100% கரெக்ட் தான். அப்படிதான். இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு, கேளுங்கம்மா. ஆமாங்க சார், இது கன்னியில புதன் வரும்போது அது புத்திரட்டாதி 2ஆம் பாகம் வருங்க சார். ஓகே. இல்ல அது சனிக்கு புஷ்கர நவாம்சம் வரும்ல 2ஆம் பாகம். அதான் கேக்குறேன் சார் எப்படி இருக்கும். புஷ்கர நவாம்சத்தை பத்தி நான் முழுசா நடத்துறேன். இப்ப நான் வந்து என்னன்னா லக்கண பாவகத்தை எப்படி பார்க்கணும்னு ஒரு சின்ன சிம்பிள். ராசியை பாருங்க, லக்கணத்தை பாருங்க, சாரத்தை பாருங்க, ஏமாந்துடாதீங்க. இப்ப உங்களுக்கு தெளிவா புரியுதா? இதுல யாருக்காவது புரியாம இருக்கா? சார் வெங்கடேஷ் இது முதல் பேசினாரு, ராஜேஷ் கண்ணன் சார், இப்ப புரியுதா? ராஜேஷ் கண்ணன் சார். ஐயா சனி நவாம்சத்துல எங்கங்க இருக்கு? புரியுது. அதை வச்சு பார்க்கணுமா?
என்னங்க? இல்ல சனி ராசி இல்ல நவம்சத்துக்கு ஐயா அப்படி புரியுது, நான் புரியுது. ஒரே ஒரு செகண்ட் சொல்லட்டுங்களா ஐயா? நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானு சொல்லட்டுமா ஐயா? நான் சொல்லட்டுமா சொல்லுங்க இல்ல எப்படி? சொல்லுங்க சொல்லுங்க. ஆக்சுவலி சொல்லுங்க சொல்லுங்க. சனியினுடைய நட்சத்திரம் புதன் வாங்கியிருந்தா, புதன் வந்து நீசமானது தான், அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. ஆமா. சனியினுடைய நட்சத்திரம் இல்லாத புதன் வேற நட்சத்திரம் வாங்கியிருந்தா, உத்தரட்டாதி பூரட்டாதி ரேவதி, அந்த 2 நட்சத்திரத்துக்குள்ள விலகி இருந்தா சனியினுடைய நட்சத்திரம் இல்லை. அதனால அதுல இருந்து கொஞ்சம் விளக்கு இருக்கு. கரெக்டுங்களா இல்ல தவறுங்களா? கரெக்ட் கரெக்ட். இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்றதை புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? சரி, இப்ப லக்னாதிபதியுடைய நிலைமை வந்து எப்படின்னா டைப்பா மாறுது. அப்ப 3 விஷயத்த பார்க்கணும் லக்னாதிபதி நிக்கக்கூடியது. ஓகேவா? ரைட். இப்ப அடுத்து யாரு கேள்வி பதில் சொல்றா? அடுத்து தங்கராஜ் சார் ரெடியா? ஓகே சார். ஓகே. ஓகே. இப்ப அடுத்து நீங்க தான் சொல்லணும், மத்தவங்க பேசக்கூடாது. ஓகேவா? 2.5. இப்ப லக்னாதிபதி எப்படி சார் இருக்காரு? வலுவா இருக்காரா, வலு இல்லாம இருக்காரா? வேற யாரும் சொல்லக்கூடாது. திண்டிவன சார் தான் சொல்லணும். லக்னாதிபதி வந்து வலுவா தான் சார் இருக்காரு. ஆனா வந்து புதனுடைய அந்த எந்த சாரத்துல இருக்காருன்னு தெரியலையே. இல்ல இப்ப வந்து சாரத்தை விட்டுருங்க. ஓகேவா? இப்ப நீங்க சாரத்தை விட்டுருங்க. இப்ப புதுசா நான் ஒண்ணு போட்டிருக்கேன் பாத்தீங்களா? அது வந்து எனக்கு சனி செவ்வாய் மட்டும் தான் தெரியுது. ஓகே, சனி செவ்வாய் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஓகே, லக்னம் போடல. இல்ல சார், லக்னம் போட்டிருக்கேனே. லக்னம் ஏதோ மிதுனத்துல இருக்குல்ல. மிதுனம் லக்னம் தான். ஓகே, அப்படின்னா புதன் தானே வருவாரு மறுபடியும். இப்ப லக்னாதிபதி நிலைமை என்ன? லக்னாதிபதி வந்து புதன் வந்து ராசி கட்டத்துல நீச்சமா இருக்காரு. ஓகே. நவம்சத்துல உச்சமா இருக்காரு. ஓகே. ஆனா புதன் வந்து ராசியில வந்து எந்த சாரம் இருக்குன்னு தெரியல. 2 ஸ்டெப்பு மட்டும் பார்க்கும்போது புதன் வந்து வலுவா இருக்காரு. புதன் வலுவா இருக்காரு. ஆமா, சாரத்தை பார்க்கல. சாரத்தை பார்த்தோம்னா அதுக்கப்புறம் சொல்லலாம். சரி, சாரம் நீங்களா ஒண்ணு வச்சுக்கோங்க. என்ன சாரம் வச்சுக்கோங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. வந்து மூல நட்சத்திரம் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேது. ஓகே, கேது வாங்கியிருக்கு. ஆமா, சரி, கேது எங்க வாங்கியிருக்குங்க? உங்க இஷ்டத்துக்கே வர்றேன். 2ஆம் இடத்துல கேது. அப்ப கேது யாருடைய நட்சத்திரம் வாங்கியிருக்குன்னு நீங்க அப்படி போயிட்டே இருக்காதீங்க. நான் இப்ப என்ன ஒரு விஷயம் போட்டிருக்கேன் அப்படின்னா அதுல அர்த்தம் இருக்கும். சரி, இப்ப லக்னாதிபதியுடைய நிலைமை என்ன? ஓகே, கேது வந்து நல்லது செய்வார். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சான்ஸ், ட்ரை பண்ணுங்க. ஓகே, முடியாட்டி அடுத்தவங்களுக்கு சான்ஸ். ரெடியா இருக்கணும் சார். பாத்திரக்கடை இவர் ரெடியா இருக்கீங்களா? உடுமலைப்பேட்டை ரெடியா? ஐயா ரெடியா இருக்கோம். பாத்திரக்கடை பார்த்த மாதிரியே இருக்காரு. என்ன ஹலோ, காது இருக்குதா இல்லையா? பார்த்த சாரதி அடுத்த உடனே கேள்வி. இப்ப ரெடியா இருங்க சார். சொல்லுங்க சார், சும்மா ட்ரை பண்ணுங்க சார். என்னுடைய கேள்வி, இப்ப லக்னாதிபதி வலுவா இருக்காரா, வலு இல்லாம இருக்காரா? இப்போ கேது வந்து அந்த இடத்துல நீச்சம்ன்றதால வலு இல்லைன்னு தான் எடுத்துக்கணும் ஐயா. கேது இந்த இடத்துல நீச்சம் இல்லைன்னு யார் சொன்னது? அந்த ஓகே, கேதுக்கு தான் இடம் இல்லை. அங்க எங்க இருந்தாலும் அவர் வலு தானே. ஆமா, இடம் இல்ல. ஆனா விருச்சகத்துல மட்டும் ஒரு உச்சமா இருப்பாரு. இப்ப என்னுடைய கேள்வியை மறுபடியும் நான் தெளிவா சொல்றேன். லக்னாதிபதி வலுவா இருக்காருன்னா அதுக்கு பாயிண்ட் சொல்லணும்.
இல்ல லக்னாதிபதி வலு இல்லாம இருக்காருன்னா எனக்கு பாயிண்ட் சொல்லணும். நித்யா மேடம் அடுத்து ரெடியா இருங்க, உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன். ஐயா எனக்கு தெரியலங்கய்யா. கேதுவோடைய கேது வந்து தெரியாது, அதோட பிரச்சனை வீடு இல்லை. இல்ல. தெரியாததை தெரிந்து கொள்வதற்கு தான் படிக்கிறோம். ஓகேவா? இப்ப அடுத்தவங்களுக்கு அடுத்த சான்ஸ் கொடுப்போம். நித்யா மேடம் இருக்காங்களா? ஜெயசூர்யா சார் இருக்கீங்களா? ஜெயசூர்யா சார் ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க. இருக்கேங்க சார். புதன் வந்து நீச்சம், சனி செவ்வாய் ரெண்டும் சேர்த்து பாக்குது சார். இன்னும் தெளிவான பதில் எதிர்பார்க்கிறேன். சனி அட்டமாதிபதி சார். சார் நல்லா கேட்டுக்குங்க, ஒரு லக்னாதிபதி வச்சு இவ்வளவு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே 2-3 விஷயம் சொல்லிட்டேன். இப்ப சனி யாருமே அட்டமாதிபதி. அட்டமாதிபதி சனி தன்னுடைய சனிக்கு 3ஆம் பார்வை தானே பார்க்கும். அப்ப சனி இங்க போட்டு 4ஆம் பார்வையா இருக்குங்க. அது சனிக்கு 3ஆம் பார்வை தான். அட்டமாதிபதி இல்லைங்க. அது வந்து சனி வந்து 7ஆம் பார்வையா தான் பார்க்குது. இப்ப வந்து இது சனி வலுத்து போச்சு இல்லைங்க ஐயா. இங்க சனியை போட்டாலும் பிரச்சனை இல்லைங்க. அவர் சொல்றோம் சார். இப்ப இவரு சொன்னாங்கல்ல, இப்ப யார் சொல்லுவாங்க டக்குன்னு சொல்லுங்க. வேற ஆள் யாரா சொல்றீங்களா? விடைய சொல்லிட்டு அடுத்து போறேன் சார். சொல்லுங்கம்மா சார். அது 7ஆம் பார்வையால் சனி லக்னத்தை பார்க்கிறாரு சார். புதன் வீக். வெரி குட், வெரி குட். அடுத்து செவ்வாய் வந்து புதனை பாக்குதுங்க. நீங்க சொல்லாதீங்க, நீங்க நிறைய சொல்றீங்க. எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்போம். கார்த்திக் சார் புதனை பார்க்கணும், ட்ரை பண்ணுங்க. புதன் செவ்வாய் 7ஆம் பார்வையா பாக்குது சார். 2 சமசப்தம பார்வை. கரெக்ட் சார். இப்ப விடைக்கு வந்துடுறேன் சார். இப்ப லக்னாதிபதி நீசம் ஆயிட்டார். நீசம் பெற்ற அந்த கிரகம் நவாம்சத்துல உச்சம் பெற்றுருச்சு. அப்ப இங்க இருக்கக்கூடிய புதன் வலிமையா இருக்கு. இங்கே அட்டமாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் வரக்கூடிய சனியினுடைய பார்வை லக்கணத்துல விழுந்து லக்கணாதிபதி அவுட், முடிஞ்சு போச்சு. 7ஆம் பார்வையா பாக்குறேன். சனி யாரு? அட்டமாதிபதி. அப்ப செவ்வாய் யாருங்க? செவ்வாய் எந்தெந்த இடத்துக்கு அதிபதி? இந்த கட்டத்தை போடுறீங்களா? 6, 7ல வந்து சனி திக்பலம் பெற்றாலும் அவன் அட்டமாதிபதி. 6-11 ரோகாதிபதி புதனை ஒரு பீரங்கி வச்சு அடிச்சிட்டான், காலி பண்ணிட்டான். இங்க அட்டமாதிபதி ஒரே அடியை அடிச்சு லக்கணத்தை காலி பண்ணி விட்டான். இப்ப புதன் வலிமையா இருக்கா இல்லையா? என்னுடைய கேள்வி. புதன் வலு இழந்திருக்கீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. புதன் அவுட்டு. அப்ப நீங்க லக்கணாதிபதியை மட்டும் பார்க்க கூடாது. லக்கணத்தை யாரு பாக்குறா? பாக்குறவன் யாரு? அதனாலதான் சாப்ட்வேர்ல என்ன போடுவான்? பாவரு, சுபரு, யோகரு, மாரகரு, பாதகாதிபதி, மாரகாதிபதி அப்படி பிரிச்சு போட்டிருப்பான். ஏன் ஒரு கிரகத்தை இவ்வளவு பிரிச்சு போடுறான்? பாக்குறவன் யாருன்னு பாக்கணும். அவன் யோகாதிபதி. இதே மாதிரி நவாம்சத்திலையும் பார்வை பார்க்கணும். அது நவாம்சத்தில் பார்வை கிடையாது. நல்ல கொஸ்டின் சார். நவாம்சத்தில் டிகிரி கிடையாது. நவாம்சம்ன்றது என்னன்னா, இந்த கிரகத்தை நல்லா கவனிங்க. 30 டிகிரி சார். இத 9ஆல வகுத்தா என்ன சார் கிடைக்கும்? 3.20. இத வகுத்து இந்த புதனை வகுத்து கரெக்டா புதன் எங்கதான் இருக்குன்னு எக்ஸாக்டா சொல்லக்கூடிய இடம் தான் சார் நவாம்சம்.
இந்த கிரகம் எல்லாம் உண்மையிலேயே எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறத நவாம்சமே தவிர நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் உண்டு, பார்வை கிடையாது. எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஆட்சி உச்சம் மட்டும் தான் உண்டு, அங்க டிகிரி பார்க்க இப்போ தேவையில்லை. வந்து நம்ம இதுல ராசி கட்டத்துல புதன் கெட்டுடுச்சு சார். இப்போ நவாம்சத்துல கொஞ்சம் பலமா இருக்குல்ல சார், அதோட பங்கு எதுவும் வேலை செய்யாது சார். பங்கு இங்க இருந்து மறுபடியும் அடிச்சுட்டானே சார், பீரங்க இங்க இருந்து கொண்டு வந்து அடிச்சிட்டான் தப்புன்னு. இவன் 6க்குரியவன் சார், 6க்கும் 11க்குரியவன், லாபாதிபதி தான். இருந்தாலும் இந்த இடத்துல அவனுக்கு 2 ஆதிபத்தியம் இருக்கு. ரோகாதிபதி கடங்காரன் அடிச்சிட்டான். 6க்குரியவன் நல்லா கவனிச்சுக்குங்க. 6, 8, 12 மோசமான இடம். இந்த இடத்தினுடைய அதிபதியும் மோசமான ஆளு. இவங்களுடைய பார்வையும் இவங்க உட்கார்ந்துருக்கிற இடமும் அந்த இடத்துல குண்டு வச்சு தகர்த்திரும். அப்ப பார்த்தவன் ஒருத்த 8ஆம் லக்கணத்தை பார்க்கிறான். லக்கணத்தை பார்க்கக்கூடியவன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லக்கணத்தை பார்க்கக்கூடியவன் நல்லவனா இருக்கணும், சுபரா இருக்கணும். பார்த்தா யோகம். புரியுதா? இப்போ இவங்க எல்லாம் பாத்துட்டாங்க சார். இது கூட குரு நம்ம போடல சார். ஒருவேளை குருவோட பார்வை நல்ல பார்வை இருந்தா புதன் தேர்ற வாய்ப்பு இருக்கு சார். சரி, இப்ப உங்களுக்கு என்ன பண்ணா குருவை வந்து எங்க போட? இப்ப குரு வந்து இவருக்கு யாரு? 7க்கு 10க்கு உரியவர். குரு வந்து மீனத்துல போடுங்க. குரு 9ல போடுங்க, கும்ப வீட்டுல போடுங்க, சனி வீட்லயே போடுங்க. லக்கணத்துல போடுறேன். இப்ப குரு எங்க பார்க்கும்? லக்னத்துல குரு வந்து தோஷங்கள் நிவர்த்தி ஆயிடும் சொல்லிட்டீங்க சார். ஆமா, லக்னத்துல வேணாம். அப்படி வரையில ஆமா, நீங்க 9ஆம் வீட்டுல போட்டீங்கன்னா 9ல போடுங்க, இல்ல 10ல போடுங்க. இந்த பாருங்க ஒரு நிமிஷம். ஏன்னா 9ல போட்டா குரு லக்னத்துக்கு மிதுனத்துக்கு பார்க்கும். பாதகாதிபதி இல்ல சார்? என்னமா? குரு மிதுனத்துக்கு பாதகாதிபதியால வருவாரு. ஆமா ஆமா, புதன் பாக்குற மாதிரி வீட்டுல போடுங்க சார், பார்க்கலாம் அப்படின்னு பாக்கலாம். உபய லக்னத்துக்கு 3, 9, 3, 11. எங்க போட சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 3 எம்டியா இருக்கா? 3ல போடுவா? 3 எம்டியா இருக்கா? அங்கதான் எழுதுற மாதிரி இருக்கா? சரி போடுவோம், போட்டு பாப்போம் சார். சரி, இப்ப குருவுடைய பார்வை என்ன இருக்கா? 3, 4, 5. சனியா பாக்காரு. 5, 6, 7, 8. செவ்வாய பாப்பாரு. 11ஆம் இடத்தை பாக்காரு. சரி, இப்ப குரு பார்த்தாதான் என்னப்ப? குரு பாக்குறேன்னு வச்சுக்கிடுவோம். எதை பார்க்கணும் சொல்லுங்க, நான் அப்படி போடுறேன். இல்ல புதன் கெட்டுடுச்சு. சனி பார்வையினால செவ்வாய் பார்வையினால புதன் கெட்டுடுச்சுல சார். அத வந்து புதன் ஒரு உதாரணத்துக்கு குரு பார்த்தா அந்த பார்வை நல்ல பார்வையா கிடைக்குமான்னு கேக்குறது யாரும் இல்ல. இந்த கட்டத்துக்கு குரு யாரு? அந்த புதன் நீசமாயிட்டாங்கயா. நீசமானாலும் குரு பார்த்தா அது அவ்வளவு. உபய லக்கணத்துக்கு யாருயா? அந்த அம்மா சொன்னாங்களே அப்ப பாதகாதிபதி குரு வந்து பாதகாதிபதி லக்னத்துக்கு குரு பாதகாதிபதி தானே உபய லக்னத்துக்கு. குரு பார்த்துட்டா புதனை பார்த்துட்டு பாதகாதி பார்த்தா இன்னும் டேமேஜ் இல்ல சார். இப்ப தங்கராஜ் சார் தான் கேள்வி கேட்டான், நீங்க காண வர ஒரு பாதகாதிபதி பாக்குறியா, லக்னாதிபதிய ஒரு அட்டமாதிபதி பாக்குறியா, ஒரு ரோகாதிபதி பாக்குறியா, அவன் என்னத்துக்கு ஆவன்? ரொம்ப கஷ்டப்படும். லக்கணத்துல குண்டு வச்சு தகர்த்துறாங்க, லக்னாதிபதி ஒருத்த போட்டு தள்ளுறியா. பாதகாதிபதி பார்த்தா பாதகத்தை தான் செய்வாரே தவிர யோகத்தை எப்படி செய்வாரு? இப்ப வந்துட்டீங்களா விஷயத்துக்கு? விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாரு பாக்குறா? லக்னாதிபதியை கூட பாக்குறா. லக்னாதிபதி கூட யாரு சேர்ந்து இருக்கா? லக்னாதிபதி எங்க உட்கார்ந்து இருக்காரு? குரு வக்கரமா இருந்தா சார், வக்கரம் பெற்ற கிரகத்தினுடைய பார்வை கொடூரமானது. சார் ஒரு டவுட், எங்க கையா இருக்கலாம் சார்? குரு 5ல இருந்து 9ஆம் பார்வையா பார்த்தா எந்த இடத்துல பார்த்தாலும் இவருக்கு யாரு? உபய லக்னத்துக்கு பாதகாதிபதி தானே. இப்ப உங்க இஷ்டத்துக்கே போடுறேன். எங்க இருந்து பார்த்தாலும் 3 இடத்த டேமேஜ் பண்ணுவாருமா பாருங்க. 1, 2, 3, 4, 5. இந்த இடம் டேமேஜ். 5, 6, 7, 11 லாபமே கிடைக்காது, முடிஞ்சு வச்சு அவனுக்கு. 11 இது என்னது?
7, 8, 9 லக்கணத்தை பாக்குறாரு. லக்கணத்தை பாக்குற மாதிரி நீங்க சொல்றீங்க, உங்க டெக்னிக்கல் எனக்கு தெரியுது. இருந்தாலும் பார்க்கக்கூடியவன் யாரு? குரு லக்கணத்துல போடலாம் சார், அப்ப பரிமாற்றம் ஆயிரும் ஆட்சி. அவங்கவுங்க நல்லதே செய்வாங்க. எங்கனக்குள்ள எது எதெல்லாம் இருந்தா என்னென்ன ரியாக்ஷன் ஆகுதுன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு நான் பண்றேன். புரியுதா? லக்கணத்துல போட்டா 1000 தோஷம் போனாலும் அது அந்த வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். புதனும் சனியும் பரிமாற்றம் ஆயிரலாம் சார். ஆமா, இது அதாவது ஸ்திர லக்னத்துக்கு குரு பாதகாதிபதி தாங்கய்யா. ஆனா தன்னுடைய வீட்டை பார்க்கும்போது அது வேற மாதிரி பலன் மாறுது இல்லைங்களா? ஆமா, அதாவது அது 9வது பார்வையா, குரு வந்து 9ஆம் பார்வையா தான் வீட்டை பாக்குது. இங்க எது சொல்றீங்களா? 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவா? ஆமாங்கய்யா. சரி, அந்த வீடு மட்டும் அவர் சார், அவர் வீட்டுக்கு அவர் ராஜா சார். அந்த அப்போ புதனுடைய இது குறையுது இல்லைங்களா? அதனுடைய தாக்கம் குறையுதுன்றீங்களா அங்க இருக்கிறதுனாலயா? ஆமாங்க, புதன் அந்த வீட்டுல இருக்கிறதுனால அதே அந்த சனியினுடைய சரி சொல்லுங்க. அவருடைய சப்போர்ட் இருக்கு, புதனுக்கு குருவோட சப்போர்ட் அந்த வீட்டுக்கு வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம். கரெக்ட். அந்த வீட்டுக்குள்ள பலன் அந்த ஆதிபத்தியம் இல்லாத அந்த ஸ்தான பலத்தை கொடுக்குமேன்னு கேக்குறேன். ஆமா, 7ஆம் பார்வையா பாக்குது. மீதி இருக்கக்கூடிய குரு மீதி 2 இடத்த டேமேஜ் தான் பண்ணும். ஏனென்று கேட்டால் குரு பாதகாதிபதி. வக்கர வேற, அந்த அம்மா சொன்ன மாதிரி வக்கர வேற பெற்று அமர்ந்திருந்தால் நல்ல கிரகம் தாமதப்படுத்தும். ஓகேவா? இது புரியுதா சார்? பாதகாதிபதி வக்கரமான நற்பலன் சார் செய்வாங்க. அதாவது சுவர்கள் வக்கரம்னா கூடுதல் பவர் அப்படின்னு ஆட்சி பலத்துக்கு ஈக்குவல் ஆயிரும். நல்லா கேட்டுக்குங்க. நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்கரமானால் ஆட்சி பலத்துக்கு ஆயிரும். உச்சம் பெற்ற கிரகம் வக்கரமானால் நீச பலனை தந்துடும். உச்சம் பெற்ற கிரகம் வக்கரமானால், இங்கே சுக்கிரன் இருக்கிறது, வக்கரமாக இருக்கிறதுனா அது நீச பலன், முடிஞ்சு வச்சு. இது ஒரு டாபிக் இருக்கு, நம்ம நடத்துவோம். ஓகேவா? இது ஒரு பெரிய டாபிக். இப்ப உங்களுக்கு இது புரியுதாங்க? குரு இந்த குரு 10ஆம் வீட்லயே இருந்தா தன்னோட வீட்லயே இருந்தாலும் இதே தானே. குரு 10ஆம் வீட்டுல தான் எங்க இருக்காரு? எங்க 10ஆம் வீட்டுல புதன் கூட 10ஆம் வீட்டுல அப்படியே இருக்காரு, ஆட்சி பெற்ற குரு. அப்பவும் இதே மாதிரி பலன்தான். இங்க குரு இருந்தா இங்க குரு வந்து நீச பங்கமாயிருதுல. நீச பங்கமான அப்ப அவரு வந்து லக்னாதிபதி கூட இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரென்த் எதுனா கொடுக்க மாட்டாரா? நீங்க அங்க சொல்லக்கூடாது, புதன் நீசன்னு சொல்லக்கூடாது. புதன் வலிமையாயிட்டாரு. ராஜயோகம். ராஜயோகம் வேற, ராஜயோகம் நீச பங்கம். இப்ப எல்லாருமே எழுதுங்க, போத இதோட முடிச்சுக்குருவோம். அதாவது நீசம்னா என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. நீச்சம், நீச்ச பங்கம், நீச்ச பங்க ராஜயோகம். இது ரொம்ப முக்கியம் சார். நீச பங்க ராஜயோகம், இதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ராஜயோகம். சரி, ராஜயோகம் கூட வைங்க, ஒன்றும் புரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப ஒன்னொன்னா சொல்றேன், கவனிச்சுக்குங்க, எழுதிக்குங்க. நீசம் என்றால் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு டிகிரியில நீசமாகும். அது ஒரு பட்டியலே இருக்கு, உங்களுக்கு தெரியும்ல. உதாரணத்துக்கு குரு 5 டிகிரிக்குள்ள இருந்தா நீசமாகும். எங்க நீசமாகும்? கும்பத்துல. எங்கே ஒரு கிரகம் நீசம் பெறுகிறதோ அதிலிருந்து 7ஆம் வீட்டில் உச்சமாகும். சூரியனுக்கு உச்சமாகக்கூடிய இடம் மேசம், மேசத்திலிருந்து நேர 7ஆம் இடத்துல நீசமாகும். சனி
மேசத்திலே நீச்சமாகும். அதுக்கு நேர 7ஆம் இடத்துல துலாத்துல உச்சமாகும். செவ்வாய் கடகத்தில் நீச்சமாகும். அதுக்கு நேர 7ஆம் இடத்துல மகரத்துல உச்சமாகும். அப்ப ஒரு கிரகம் எங்கே நீசமாகிறதோ அதற்கு 7ஆம் இடத்தில் உச்சமாகும். அப்ப ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு டிகிரி இருக்கு, அதை தெரிஞ்சுக்குங்க. இப்ப பாருங்க, இந்த 3 விஷயத்தை நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கங்க, போட்டு குழப்பக்கூடாது. நீசம்னா என்ன, நீச பங்கம்னா என்ன, நீச பங்க ராஜயோகம்னா என்ன, அதை பத்தி தான் இந்த வீடியோவில் தெளிவா பார்க்க போறோம். யாரு இந்த கேள்விக்கு பதில் சொல்றா? நீங்க கள்ளக்குறிச்சி மேடம் இருக்காங்களா, தூங்கிட்டாங்களா? கார்த்திக் சார், கோயில்பட்டி கார்த்திக் சார். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். இப்ப குரு வந்து 4 டிகிரி இருக்கார். கார்த்திக் சார் வாங்க, லைன் வாங்க. கார்த்திக் சார், இப்ப நீங்க தான் பதில் சொல்லணும். இப்ப குரு எப்படி இருக்காரு? சும்மா சொல்லுங்க. குரு நீசமா இருக்காருல்ல? மகர வீட்டுல குரு நீசம்ங்க, 5 டிகிரிக்குள்ள இருக்காருங்க. அவர் நீசம் ஆயிட்டாருங்க. நீச பக்கம் என்னங்க, நல்லா கேட்டுக்குங்க. குருவுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து விட்டால் அது நீச பக்கம். இப்ப சனி இங்க இருக்கு அல்லது சனி கூடயே இருக்கு, இது என்னங்க, அல்லது சனி இங்க இருக்கு, இது நீச பங்கம்ங்க. பங்கம் என்றால் விலகி கொள்ளுதல். அப்ப குரு 4 டிகிரிக்குள்ள உண்மையிலே நீசமா இருக்கு. நீச்சத்துக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் நீச பங்கமாக மாறிவிடும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நீச்சம் சொல்லிட்டேன், நீச்ச பங்கத்தை சொல்லிட்டேன். பங்கம் என்றால் விலகுதல், நீச்சத்தை விட்டு விலகிருச்சுன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப நல்ல வலிமையான நிலைமையில இருக்குன்னு அர்த்தம். சரி, குரு இங்க வந்து 28 டிகிரியில இருக்காரு. அப்ப இங்க நீசமே கிடையாது, அந்த டிகிரிக்குள்ள இருந்தது நீசம். அப்படி இருந்து குருவுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியோ உச்சமோ ஆனால் நீச பங்கம். சரி, ராஜயோகம்னா என்னங்க? இந்த பாருங்க, குரு இங்க இருக்கு, சனி இங்க இருக்கு. இப்ப பாருங்க, சந்திரனை போடுவோமா? 1 2 3 4 5 6 7. இப்ப பாருங்க, சந்திரனுக்கு கேந்திரத்துல இருக்கணும். 1 2 7 10. இப்ப சந்திரனுக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த கிரகம் கேந்திரத்துல இருந்தா நீசபங்க ராஜயோகம். கேந்திரம் 7ஆம் இடம் வந்துருச்சாங்க. கார்த்திக் சார் தூங்கிட்டீங்களா? இருக்கையா, இதுல மைக்கை எப்படி ஆன் பண்ணணும்னு தெரியல. சரி 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 சார், இப்ப 3க்கு புரியுதா? அந்த குறிப்பிட்ட டிகிரிக்குள் ஒரு கிரகம் நீசமாக இருந்தால் அது நீசம். அந்த நீசம் பெற்ற கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் நீச பங்கமாக மாறிவிடுகிறது. சந்திரனுக்கு கேந்திரத்திலே நீச்சம் பெற்ற கிரகம் அமர்ந்தால் அது நீசபங்க ராஜயோகமாக மாறுகிறது. நவாம்சத்திலேயும் இதே மாதிரி நீச்சம் பெற்ற கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் நீச பங்கம் ஆயிரும். நல்லா கேட்டுங்க. இப்ப குரு போட்டிருக்கோம், நீச பங்கம் ஆயிரும். வர்க்கோத்தமமா இருந்தாலும் நீச பங்கம் ஆயிரும். நீச்சம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் நீச பங்கம் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் இந்த 3க்கு உள்ள வித்தியாசம். நீசம், நீச பங்கம், நீசபங்க ராஜயோகம். ஓகேவா? இது புரியுதா எல்லாத்துக்கும்? நீச்ச பங்க ராஜயோகம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நீச பங்க ராஜயோகம், நீச பங்கம் ராஜயோகம்னா சார்
சந்திரனுக்கு அந்த நீச்சம் பெற்ற கிரகம் 1 4 7 10 இருக்கணும், கேந்திரத்துல இருக்கணும். அப்ப சந்திரனை சந்திரன் பார்க்கணும். நீச்சமாயிருந்தா ஆ? சந்திரன் நீச்சமாயிருந்தா சந்திரனே நீச்சமா இருந்தா, இது நல்ல கொஸ்டின். சந்திரன் நீச்சமா இருந்தாலும் அந்த கேந்திரத்துல இருந்தா அது நீச்ச பங்கம், அந்த கிரகம் வலிமையா இருக்கும். நீசனை நீசம் பார்த்தால் உச்சம். என்னங்க? இல்ல இல்ல, நீச்சமா இருந்தா அதை நீசனை நீசம் பார்க்கணும், அதை பார்த்துச்சுன்னா உச்சம். சந்திரன் நீச்சமாகி மறைஞ்சு 6ஆம் இடத்துல இருக்குது இப்போ. ஓகே, அந்த சந்திரன் எங்க விருச்சிகத்துல தானே அங்க? அதுதான் கேக்குறேன். அதுதான் சந்திரன் விருச்சிகத்துல நீசமாகும், விருச்சகத்துல நீச்சமாகும், மிதுன லக்னத்துக்கு 6ஆம் இடம் ஆயிடும். அப்போ எல்லாமே பிளாக் ஆகும். இல்லையா? அது ரைட்டுங்க. எந்த இல்ல இல்ல, இடத்துல ஐயா சொன்ன மாதிரி 1 4 7ல இருந்தா, கேந்திரத்துல இருந்தா வந்து இல்ல, இப்போ என் டவுட் என்னன்னா, இப்ப சந்திரன் மட்டும்தான் பார்க்கணுமா, இல்ல ஆட்சி பெற்ற கிரகம் நீச்ச பெற்ற கிரகத்தை பார்த்தால் அப்படி அந்த மாதிரி எதனா வருதா? அப்படிலாம் கிடையாது. சந்திரன்ல இருந்து நீச்சம் பெற்ற கிரகம் கேந்திரத்துல இருக்கணும். ஒரே ரோல் தான். சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து, ஆமா, ஒரே ரோல். 1 5 7ல 1 4 7 10 1 4 7 10 1 4 7 10ல இருந்தா ராஜபங்கமாயிரும், ராஜயோகமாயிரும். அந்த நீச்சம் பெற்ற கிரகம் திசை நடத்தும் போது அது ராஜயோகத்தை கொடுத்து விடும். நல்லா புரிஞ்சது. ஆனா அதே சமயத்துல அந்த இதோட இருக்கணும், அது அந்த ராசியோட இருக்கணும். நீசம் பங்கமான இதோட சந்திரன் இருக்கணும், இல்லைன்னா 4ல இருக்கணும், இல்லைன்னா 7ல இருக்கணும், இல்லைன்னா 10ல இருக்கணும். வீடு கொடுத்தவே கிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வீடு கொடுத்தவே ஆட்சி உச்சமா இருந்தா நீசம். வீடு கொடுத்தவனும் கிடக்கூடாது சார். அதான் சொல்லிட்டேன்ல, நீசம்ன்றது அந்த டிகிரிக்குள்ள இருந்தா எல்லாமே நீசம். புரியுதா? நீச பங்கம்னா வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சமாயிருந்தா நீச பங்கமாயிரும். ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் நீச்சம் பெற்ற கிரகம் ஒரே மாதிரி இருந்தா அந்த நீச பங்கமாயிரும். நீசம் பெற்ற கிரகங்கள் பரிவர்த்தனை ஆயிருந்தால் நீச பங்கமாயிரும். இவ்வளவு ரூல்ஸ் இருக்கு. அப்படி ஆகி சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தா ராஜயோகமாக மாறிவிடும். நீசம் விலகிருச்சுனாலே பங்கம். புரியுதா உங்களுக்கு? அதுக்கடுத்து அது ராஜயோகமா மாறணும்னா சந்திரன்ல இருந்து அந்த நீச்சம் பெற்ற கிரகம் கேந்திர ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த திசை ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு திசையாக இருக்கும். சந்திரன் அஸ்தமனமோ சந்திரனுக்கு சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கணும். சந்திரன் தான் எங்க வீக்கு. சந்திர அஸ்தமனம் சந்திரன் ராகு கேதுவோட இருந்தா சார், ராகு கேதுவோட இருந்தா அன்னைக்கு சந்திர கிரகண அன்னைக்கு பிறந்திருக்காருன்னு அர்த்தம். அவர் எப்படி வேணா வந்து போறாரு. சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கணும். சந்திரனே வீக்கா இருக்காரு சார். சந்திரனே வீக்கா இருக்காரு தவிர நீச பங்கம் ஆயிட்டாரு. இவர்னால அவர் தப்பிச்சிட்டாரு. சந்திரன் மறையணுமா? மறையலாமா? அப்போ சந்திரன் எங்க இருந்தாலும் சரி, சந்திரன் மறைந்தால் சந்திர திசை சந்திர புத்தியில் சந்திரனாலதான் உங்களுக்கு பாதிப்பு வரும். அவர் எப்படி இருந்து போறாரு? சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கேந்திரத்துல நீச்சம் பெற்ற கிரகம் இருந்தா ராஜயோகத்தை தரும். எந்த கிரகம்? நீச்சம் பெற்ற கிரகம் ராஜயோகத்தை தரும். புரியுதா? பாக்குற நீச்சம் பெற்ற கிரகம். ஐயா இப்போ அப்ப இன்னொரு டவுட் கூட எனக்கு வருது. அது சரியா தவறு தெரியல ஐயா. இப்போ சனியினுடைய வீடு 2 இருக்கு, மகரம் கும்பம். இது மகரத்துலதான் குரு வந்து நீசம், கும்பத்துல நீசம் இல்லை, அப்படிதானேங்க? அப்ப கும்பத்துல குரு இருக்குது. அந்த குருவுக்கு வீடு கொடுத்தவன் சனி. சனி வந்து மகரத்துல இருக்கான். இதுக்கு வந்து 4ஆம் இடத்துல, இதுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கான். இது என்ன மாதிரி யோகையா? இது யோகங்களா இல்ல அது ஒண்ணு? இதுல இருந்து எடுக்க கூடாது, சந்திரன்ல இருந்து எடுக்கணும். சந்திரன்ல இருந்து 4 7 10 இந்த கிரகம் வரணும். அப்படிதான் வருது. 1 2 3 4 5 6 7 8 9 10ல இருக்குது. இல்ல அது நீசம் இல்ல. சனி வந்து மகரத்துல இருந்தா மட்டும்தான் நீசம். சாரி, குரு மகரத்துல இருந்தா மட்டும்தான். குரு மகரத்துல இருந்தா நீசம்.
இல்ல இது வைஸ் வெர்சா மாறி இருந்தா அது ஒரு பாவமான விஷயம்லான்னு கேட்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஆழமா போவா. சரிங்க. அதாவது ரெட்டை வீடு வரும்போது செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் சனிக்கும் புதனுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்றீங்க. ஒண்ணும் இல்லைங்க, இப்ப ரெட்டை வீடு இருக்கு பாருங்க. புதனுக்கு வந்து மிதுனமும் கன்னி இருக்கு, சுக்கிரனுக்கு வந்து இது ரிஷபமும் துலாம் இருக்கு, செவ்வாய்க்கு வந்து மேசமும் விருச்சிகம் இருக்கு. ஐயா ஒரு கேள்வி கேட்டாரு, அவருக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். நான் டீப்பா போக வேணாம்னு நினைச்சேன், உங்களுக்கு புரியாதுன்னு இருந்தாலும் போறேன். இப்ப உங்க கேள்வி என்ன? கும்பத்துல சனி இருக்கு, ரைட்டாங்க ஐயா? கேள்வி கேளுங்க. ஹலோ ஐயா, சொல்லுங்க ஐயா. கும்பத்துல குருங்க. ஒரு நிமிஷம். இப்ப கும்பத்துல குரு இருக்கு, சரி. சனி வந்து மகரத்துல இருக்குங்க. சனி மகரத்துல இங்க இருக்கு, மகரத்துல. சரி, இப்ப என்ன கேள்வி? இது வந்து அந்த நீச பங்கம் ஆகுங்களான்னு கேக்குறேன். இப்ப இவங்க சனிக்கு வந்து 4ஆம் இடத்துல இவர் இருக்காரு, சந்திரன். அதான் 10ஆம் பார்வையா இங்கயா சந்திரன் இங்க இருக்காரு, உச்சமா இருக்காரு. ஆமாங்க. சரி ஐயா, இது நீசமே கிடையாது ஐயா. இதுல எங்க நீசம் இருக்கு? இது எங்க நீசம் இருக்கு? உங்க சாதகத்தை வச்சிருக்கீங்களா? இப்ப பாருங்க, இப்ப இது குரு, நல்லா கவனிங்க. குரு நீசம்ன்றத இப்ப கொண்டு வரேன் பாருங்க, நல்லா கவனிங்க. இப்ப குரு இங்க 2 டிகிரியில் இருக்கார். இப்ப என்ன சார் குரு? யாராவது கரெக்டா சொல்லுங்க, இதோட முடிச்சுக்குருவோம். டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். குரு நீசம் சார். கரெக்ட். யாரு? ஜெயராணி மேடமா? யார் சொன்னது? கிருஷ்ணவேணி சார். கிருஷ்ணவேணி, திருச்சியா? ஆமாங்க சார். ரொம்ப சந்தோஷம், சூப்பர், அடிச்சாங்க பாத்தீங்களா? இப்ப சார் புரியுதா நான் என்ன கேள்வி கேட்டேன், அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்றது புரியுதா? மைனூட்டா கவனிக்கணும். என்னங்க வாயை திறக்க மாட்டேங்க ஒசூர் சார்? வெளியே வந்துருச்சு. இப்ப யாரோ போன் பண்ணாங்க, அதுக்குள்ள அந்த கேள்வி கட் பண்ணிட்டேன். இப்பதான் உள்ள வரேங்க. விளக்கம் சொல்லுங்கம்மா. 2 டிகிரிக்குள்ளாடி குரு இருக்குது, அதனால நீசம். அந்த 5 டிகிரி வரல நீசம் சொல்லிருக்காங்களா ஐயா? ஆமா. எங்கயா நான் சொன்னது மகரத்துல 5 டிகிரிக்குள்ள இருந்தா குரு நீசம். இப்ப எங்க இருக்கு குரு? குரு மகரத்துல இருக்கு, கும்பத்துல இருக்கு. கும்பத்துல இது நீசம்ன்ற நானு. சரிங்க. நீங்க சரிங்கயா? ஏன்னா பரிவர்த்தனைங்களா? நீங்க கேட்கணுங்க. ஏங்க மகரத்துல குரு நீசம் சொல்றீங்க, இப்ப கும்பத்துல நீசம் சொல்றீங்க, அப்படி கேட்கணுங்க. நீச்சத்துல இருந்து மேல வருதுங்க, அதனால இன்னும் அந்த தாக்கம் இருக்குங்க. இல்ல நீசம் இல்லீங்களா? 5 டிகிரி முடிஞ்சு போச்சுன்னா நீசம் இல்லையா? வேற இல்ல, நீச்சத்துல இருந்து வெளியே வர குரு அந்த இருக்காரு. ஐயா, குரு எங்க நீசம் ஆகுதுன்னா தனுசுல இருந்து இதுக்குள்ள நுழையும் போது, மகரத்துக்குள்ள நுழையும் போது மொதல் 5 டிகிரியில நீசமாகுதுன்னு ஐயா சொன்னாங்க. அப்புறம் எப்படி அதுல நீசமாகும்? வாய்ப்பு இல்லைங்களே, 2வது கும்பத்துல நுழையும் போது. இப்ப பாருங்க, இப்ப 2 டிகிரி வந்திருக்குன்னா இந்த குரு இங்க இருந்து தானே இங்க வந்திருக்கான். ஆமா. 2 டிகிரி இங்க இருக்குன்னா மீதி 28 டிகிரி எங்க இருக்கு? 28 டிகிரி மகரத்துல தானே, சாரி கும்பத்துல தான் இருக்கு. அப்ப இங்க என்ன வருச்சு? டவுன் போயிருச்சு. மீதி 28 டிகிரி எங்க இருக்கு? அப்ப குரு வலிமையா இருக்காருன்னு சொல்லுவீங்களா? அதான் நீச்ச வீட்டுல இருந்து வெளியே வர்றதுனால இந்த தாக்கத்தோட எங்க அதிகமா ஆக்டிவ்ல இருப்பாரு? அதிக ஆக்டிவ்ல மகரத்துல கும்பத்துல செயல்படுவாரா, மகரத்துல செயல்படுவாரா? கேள்வி. மகரம். அவ்வளவுதான் முடிஞ்சு. மகரத்துல நீசமாயிட்டு செயல்பாடு இல்லாம இருப்பாரு.
இப்ப அதை அதாவது விட்டுட்டு கும்பத்துக்கு வரும்போது செயல்பாடு இருக்கும், விலகி இது மீனத்துக்கு போகும்போது உச்சமாயிடும், அது ஆட்சி ஆயிடும். இங்க இருந்துதான் இங்க போகுதுங்க குரு. இந்த இடம் வந்து எந்த இடத்துல இடங்க 30 டிகிரி, இது 30 டிகிரிங்க. 30ல 5 டிகிரி நீச்சமாயிடுது. அதான் தலைவரே 2 டிகிரி போச்சுன்னா மீதி 28 டிகிரி எங்க சார் இருக்கு? 28 டிகிரி மகரத்துல தானங்க இருக்கு. அப்ப குருவை இங்க வச்சுதான் பார்க்கணும்னு சொல்றேன். ரைட், ஓகே, ஓகேங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுது. அப்ப குரு இங்க இருக்குன்னு வச்சு நீங்க பாத்தீங்கன்னா பலன் கரெக்டா வராது. ஓ சரி, சரிங்க, சரிங்க. இதுதான் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு திருக்கணிதத்துக்கு உள்ள வித்தியாசம். அப்ப குருவை நீங்க கண்ணுல இங்க தூக்கி போட்டுருணும். குரு இங்க இருக்கிறதா நினைச்சுக்கிட்டுதேன். இப்ப நீசங்கீசம் விடுங்க, 28 டிகிரிக்கு வந்தாருன்னா அவர் உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. 2 டிகிரி இங்க போயிட்டாரு சார். தலையத்தை இங்க கொடுத்துருக்காரு சார் இந்த இடத்துக்கு. இது என்ன தெரியுமா சார்? வானத்துல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஏரியாவை பிரிச்சுட்டாங்க சார். சரி சரி. அந்த ஏரியாக்குள்ள கொஞ்சோண்டு தலையா கொடுத்துருக்காரு சார். புரிஞ்சுது. அப்ப அந்த 5 டிகிரி வரலும் கும்பத்திலையும் அதுக்கு நீசம் தான் ஆகுது. கழுத்தை தான் கொடுத்துருக்காரு. இன்னும் கழுத்துக்கு கீழே காலு, மூக்கு, வயிறு எல்லாம் காலு கூட இங்கேதான் இருக்கு. இல்ல இன்னைக்குதான் அது தெளிவாயிடுச்சு. சரிங்க, புரியுதா உங்களுக்கு? ஜெயராணி மேடம் புரியுதா? தமிழ்ச்செல்வி மேடம் புரியுதா? முரளிதரன் புரியுதா? ஹலோ, புரியுது சார். புரியுதுங்கய்யா சார். தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஒரு விஷயத்த அப்படியே ஆணித்தலாம் புரிஞ்சு. 2 டிகிரி தான் வாங்கியிருக்குன்னா மீதி 28 டிகிரி இங்க இருக்கு. அப்ப சுவத்தன்மை குறைஞ்சு போய் தான் கிடக்கு. அப்ப இது எத்தனாவது பாவாகனு பார்த்து குருவோட பார்வை நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எக்ஸாக்டா இருக்கும் விடை. ஐயா புரியுதா? ஒரு சின்ன கேள்வி. வந்து அந்த கிரகம் வந்து அந்த பாவத்திலே இருக்கணும் அப்படின்னா ஒரு 15 டிகிரி இருந்தாதான் அப்படி பார்க்க முடியுமே? ஏதாவது அதுக்கு ஏதாவது ரூல் இருக்குங்களா? 15 டிகிரிக்கு மேலே போய்விட்டால் அந்த கிரகம் அங்கே சென்று விட்டது என்று அர்த்தம். ஓகே. அப்போ ஐயா அந்த மாத்திட்டீங்களா? இல்ல அது கொசகொசன்னு இருக்கு. வந்து 14 டிகிரி இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு பாவம் முன்னாடி தான் போடணுமா? ஆமா, 14 டிகிரி இருக்குன்னா அது இங்கதான் அதிகமா இருக்கு. அது இந்த இடத்துலதான் அதிகமா செயல்படும், அந்த இடத்துல கம்மியா செயல்படும். அந்த பெர்சன்டேஜுக்கு தகுந்தாப்புல. அப்போ தனுசுல இருந்த குரு மகரத்துக்கு வரும்பொழுது 5 டிகிரிக்கு உள்ள இருக்குது. அப்ப தனுசோட வேலை செய்யுமா, மகரத்தோட நீசத்துல உள்ள வேலையை செய்யுமா? உங்க கேள்வி சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். எங்க போடுறோம் சொல்லுங்க. தனுசுல இருந்து மகரத்துக்கு வருது குரு 5 டிகிரி உள்ள இருக்குது. தனுசுல குரு இருக்கு. கரெக்ட், சொல்லுங்க. தனுசுல இல்ல, மகரத்துல இருக்குது குரு 5 டிகிரி உள்ள இருக்கு. சரி, சூப்பர் சூப்பர். அப்ப 5 டிகிரி உள்ளன்னா பாக்கி 25 டிகிரி தனுசுல இருக்குது. தனுசுல தான் ஒர்க் பண்ணா. அப்ப குரு நீசமா இருக்குது தனுசுல. அப்ப நீசம்னு எப்படி எடுப்பீங்க? அப்ப குரு நீசம் எடுத்தாக்க தனுசுக்கு நீசமான வேலையை செய்யுமா, ஆட்சியான வேலையை செய்யுமா? இல்ல இது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. தனுசுல 30 டிகிரி முடிஞ்சுதானே 35வது டிகிரிக்கு 31வது டிகிரிக்கு தானே இது மகரத்துக்கு போகுது. அது அதாவது அதுல 1வது டிகிரியில இருந்து 5 டிகிரி வரல தானுங்கய்யா நீசம். ஆமா, இப்ப 5 டிகிரி இருக்குல்ல. ஐயா கேக்குற கேள்வி கரெக்ட் தானே? நீசம் தானே அதுல? 25 டிகிரி இங்கதான் இருக்கு. இல்லைங்க, 30 டிகிரி முடிஞ்சுதானுங்கய்யா போகுது 1வது. அது 1ல இருந்து ஒவ்வொன்றுக்கும் 30 டிகிரி இருக்கு இல்லைங்களா? ஆமாய்யா, இங்க போயிருக்குன்னா குரு இங்க இருந்து தானே போயிருக்கோம். மீதி 25 டிகிரி இங்க தானே இருக்கும். 5 டிகிரி தானே போயிருக்கு. என்னங்க இல்லைங்க, 30 முடிஞ்சாதானங்க அடுத்த 1வது டிகிரி எடுக்கும். அது ஒவ்வொரு பாவத்துக்கும் 30 டிகிரி. ஒவ்வொரு பாவத்துக்கும் 30 டிகிரிங்கய்யா. அது 25 முடிஞ்சு 27 முடிஞ்சு 28 முடிஞ்சு 30 முடிஞ்சு 0 ஆகி 1க்கு போகுது டிரான்சிட். இல்ல சார், 30க்கு 25 இன்னும் கடக்கல, 5 தான் போயிருக்கு. 5 தான் மீதி 25 இங்கதான் இருக்கு. இங்கதான் குரு ஒர்க் ஆகும். அப்படி அந்த பாவத்துல இருந்து பின்னாடி இருக்கு. கரெக்ட். இல்ல நீங்க சொல்றது புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது 2வது பாகவத்துல கும்பத்துல இருக்கிற 30 டிகிரியில
5 டிகிரி தான் எடுத்திருக்கு, மீதி 25 டிகிரி அவருடைய பாகை பின்னாடி இருக்குன்றீங்க, அப்படிதானே? இப்ப தெளிவுங்க, இப்ப தெளிவாயிடுச்சு. இங்க 25 டிகிரினா குரு இங்க ஆட்சியா இருக்கு. புரியுது புரியுது, இன்னும் புரியுது. ஒரு வீடியோ போட்டு ராகுவை வந்து இப்படி பாருங்க சொல்லி அதுக்கு ஒரு வீடியோ போட்டு ரிவர்ஸ்ல போகும். அப்ப 7ஆம் இடத்துல வந்து ராகு, ஒரு 6ல ராகு இருந்தா குடும்ப வழக்கு பாதிக்குன்னு போட்டுருந்தேன். கரெக்டா இருக்கு சார், அது டிகிரி வைஸ் இல்ல. இப்ப தெளிவு, ஏன்னா அது அந்த பக்கம் பார்வை இல்ல, முன்னாடி பார்வை இல்ல, ரிவர்ஸ் பார்வையில் இருக்கு. நீங்க முன்னாடி பாத்துட்டீங்களோ? நாங்க முன்னாடியே பாக்குறோம். ஏன்னா படம் போட்டிருக்கீங்க பாருங்க, இங்க இருந்து தான் சார் போகுது குரு. இல்ல இப்ப புரிஞ்சதுங்க. நாங்க கிளாக் வைஸ் பாத்துட்டே இருந்தோம். அங்க இருந்து இங்க வரல, ராகு ரைட் ரைட். கொஞ்சம் கழுத்து மட்டும் உள்ள நுழைஞ்சிருக்கு, உடல் பாகம் பூரா இந்த பக்கமே இருக்கு இன்னும். அப்ப இவருடைய கேள்விக்கு பதில் 25% தனுசு வீட்டில் அது ஒர்க் ஆகும், 5% மட்டும்தான் அங்கே ஒர்க் ஆகும். இல்ல, எனக்கு மறுபடியும் அதுலயே டவுட். சொல்லுங்க. இப்போ ஒரு மையப்புள்ளி வந்து கரெக்டா ஒரு ஒளிப்புள்ளி வந்து ஒரு பாயிண்ட்ல போய் விழுகுது. அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி 15 டிகிரி பின்னாடி 15 டிகிரி தான் கிரகத்தோட செயல்பாடு. ஆமா. அப்போ தனுசுல இருந்துட்டு கும்பத்துக்கு 5 டிகிரி உள்ள வந்தாக்கா அதுக்கு முன்னாடி 10 டிகிரி செயல்படணும், தனுசுல 10 டிகிரி செயல்படணும். அப்ப நீங்க எப்படி மகரத்துல 25 இருக்குதுன்னு சொல்றீங்க? இங்க குருவுடைய பார்வையில தான் டிகிரி இருக்கியா. குரு வந்து இப்ப 1 2 3 4 ஒரு பந்துன்னு கணக்கு வச்சுங்க. ஒரு பந்து உருண்டு போகுது, அதனுடைய மைய புள்ளி தரையில நிக்குதுனாக்க அந்த மைய புள்ளிக்கும் ரைட் சைட்ல ஒரு 15 டிகிரி இருக்கும், லெப்ட் சைட்ல 15 டிகிரி இருக்கும் அந்த பாலுடைய மைய புள்ளிக்கு. அப்ப நீங்க 5 டிகிரி உள்ளார அந்த கிரகம் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி பாதி இருக்கணும், பின்னாடி பாதி இருக்கணும், அதனுடைய ஒளி அளவு. அது வந்து பார்வையிலதான் அது வரும். இப்ப குருவுடைய பார்வை 5 7 9 விழுகுதா? இப்ப கவனிங்க, இப்ப நல்லா கவனிங்க. குரு எங்க இருக்கிறதா எடுத்துக்கிடுவோம், சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அதான் தனுசுல இருந்து கும்பத்துக்கு மகரத்துக்கு வந்ததாவே வைங்க, அந்த 5 டிகிரிக்குள்ளே வைங்க. இல்ல சார், இப்ப குருவுடைய பார்வையை நான் இதை எடுத்துக்கிறேன், சொல்லுங்க, உங்க வழிக்கு வர்றேன். இல்ல, நீங்க தான் சொல்றேன், அதுதான் டவுட்டே. இப்ப தனுசுல இருந்து பாக்குமா, கும்பத்துல இருந்து மகரத்துல இருந்து பாக்குமா? இங்க இருந்துதான் சார் அதிகமா பார்க்கும், தனுசுல இருந்தே அதிகமா பார்க்கும். 1 2 3 4 5 நல்லா கவனிங்க. இங்க இருந்து பாக்குது அப்படின்னா இங்க எத்தனை சார்? 30 டிகிரி இருக்கா சார்? ஆமா. 25 டிகிரி எங்க சார் விழுகும்? இங்க விழுகுமா சார்? 25 விழுகுமா சார்? மீதி 5 எங்க சார் விழுகும்? இங்க விழுகுமா சார்? மீதி அங்க 25ல விழுந்தாக்க 25 மீனத்துல விழுகணும். இப்ப இங்க 25 விழுந்துச்சுன்னா ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இங்க வைக்க கூடாது. மீதி 5 டிகிரி மீனத்துல விழுகுதா சார்? இது ஆக்சுவலா ரொம்ப டெப்தான சப்ஜெக்ட் சார். நீங்க அடிப்படையிலேயே எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க, உங்களை எல்லாம் நான் பாராட்டுகிறேன். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பின்னாடி நடத்தலாம்னு பார்த்தேன். இப்ப நீங்க இப்படியே கணக்கு பண்ணணும். 30 டிகிரியில குருவுடைய பார்வை இங்க 25%, இங்க 5% விழுகும். ஒளி சிதறல் பேரு, இது பேரு ஒளி சிதறல். அதான் கேக்குறேன் நானும். இதைத்தான் இப்படி தான் பார்க்கணும். நீங்க இங்க எடுத்துக்கலாம். சார் அதே நேரத்தில் சார் அவரோட டவுட் சொல்றேன் சார். சொல்லுங்க. இப்போ சார் வந்து இது தனுசுல இருந்து மகரத்துக்கு சொல்றாங்கன்னா, மகரத்துல 5 டிகிரி நகழுதுன்னா தனுசுல இருந்து ஃபர்ஸ்ட் 5 டிகிரியை விட்டு அது நகழ்ந்துக்கிடும். அப்படிதான் எடுத்துக்கணும். நீங்க மையப்புள்ளியை வச்சு 10 10 ஏன் அதுல 15 வரல இதுல 10 வருதுன்னா அதுல 5 விலகும் 10 நிக்கும். இந்த மையப்புள்ளிக்கு இந்த பக்கம் 15 வந்திருக்கும். மகரத்துல ஒரு 5 டிகிரி இருக்கும். தனுசுல ஃபர்ஸ்ட் 15ல இருக்க 5 போயிடும். அந்த 5 இங்க மகரத்துல வந்துரும். அப்படித்தான் பார்க்கணும். அப்போ தனுஷுல ஒரு 10 டிகிரியும் முதல் 10 டிகிரியும் அந்த தனுசுல அந்த மையப்புள்ளிக்கு அடுத்த 15 டிகிரியும் இருக்கும். மகரத்துல 5 டிகிரி இருக்கும். அப்படித்தானே சார் எடுத்துக்கணும்? சரி, எனக்கு ஒரு டவுட் மேடம், எனக்கு ஒரு டவுட். இப்போ தனுசுல இருந்து மகரத்துல 5 டிகிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மீதி 25 டிகிரி வந்து இன்னும் தனுசுலயே இருக்குது. அப்படிதான். ஏன்னா அது இருங்க ஒரே ஒரு சின்ன டவுட் எனக்கு. இப்போ
தனுசிலிருந்து 5ஆம் இடத்து பார்வையாவும் 7ஆம் இடத்து பார்வையாவும் 9ஆம் இடத்து பார்வையா பார்க்குமா, இல்ல மகரத்திலிருந்து 5ஆம் இடத்து பார்வையாவும் 7 9 பார்க்குமா குரு? சார் அது 5 7 9 இருக்கும் சார். இந்த அஸ்தமனம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகும் சார் இங்க நீசம். அப்ப பலன் எங்க ஸ்டார்ட் ஆகும்? அதுதான் கேள்வி. அதாவது இப்ப நீசத்தினுடைய பலன் இது வந்து தனுசுல இருந்து அங்க டிரான்சிட் ஆரம்பிச்ச உடனே வந்துருதா, இல்ல முழுவதும் அந்த ஒரு 15 டிகிரிக்கு வந்த பின்னாடிதான் வருதா? இப்ப கோச்சார பலன்கள்லாம் சொல்றவங்க நாளைக்கு வந்து குரு பெயர்ச்சி அப்படின்னு ஆரம்பிச்சா முழு பலனும் அப்படித்தானே சொல்றாங்க, 5 7 9க்கு சொல்றாங்க சார். அதுக்கே சொல்றாங்களா 6ஆம் மாசத்துல இருந்து இந்த பலன் வரும், அந்த நட்சத்திர கால்ல போகும்போது இந்த பலன் வரும்னு சொல்றாங்க இல்ல. அது மாதிரி 5 டிகிரி தாண்டிட்டாதான் அதோடைய நீசத்துக்கான முழு இதை நோக்கி போகும். அந்த 15 டிகிரில அது வந்து நீச்சம்ன்ற நிலைய வந்துரும். அப்படிதானங்க சார்? 5 டிகிரி தாண்டி நீசம் போயிடுமே மேடம். 5 டிகிரி தாண்டிதான் நீச பங்கு. நீச பங்கு 5 டிகிரி உள்ளதான நீசம். 5 டிகிரி தாண்டிட்டா எப்படி நீசம்? அதுதான் அந்த டவுட் தான் எனக்கு வருது. கேள்வி கரெக்ட் தான். 25 டிகிரி எங்க இருக்கும்? அப்ப அந்த குரு வந்து எங்க இருந்து செயல்படும் கேக்குறாரு. இது கிரிட்டிக்கலான क्वेश्चन தான். அதுக்கு எடுத்துக்கலாமாயா? இப்ப வந்து ஒரு மயக்கத்துல இருக்கவங்க மூவ்மெண்ட் இல்லாம கண்ணை மட்டும் முழிச்சிருக்காங்க. மூவ்மெண்ட் அந்த பலன் தான் கொடுக்கும் சார். அந்த மாதிரி பலன் தான் லைட்டா பலன் கொடுக்கும். இல்ல அந்த அளவு தானே சார் பலன் கொடுக்கும். சார் இது எப்படி உதயத்துல பலன் கொடுக்குங்கிற மாதிரி கண்ண மயக்கத்துல இருந்தா கண்ணை முழிச்சிருக்கா லைட்டா, மூவ்மெண்ட் இல்லாம அப்படியே இருக்குது சார். கிரக மூவ்மெண்ட்டும் அப்படிதான். சூரியன் எப்படி காலை உதிக்கும் போது என்ன பலன் தரும், உச்சில என்ன பலன் தரும், அது திரும்ப அஸ்தமனம் ஆகும் போது என்ன பலன், அதுதான் அந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் அதனுடைய பலன். அந்த கட்டத்தோட நடுப்புள்ளிக்கு வரும்போது அதிக பலன். சூரியன் அருணோதயத்துல என்ன பலன் தரும், சுக்கிரன் டயத்துல என்ன பலன் தரும், சூரியன் வெளியில வந்த பிறகு என்ன பலன் தரும்? காலையில 6 மணிக்கு சொல்லுங்க. என்ன சார்? சூரியன் அருணோதயத்துல என்ன பலன் தரும், சூரியோதயத்துல என்ன பலன் தரும்? எஃபெக்ட் தான் சொல்றேன். உச்சம் நீச்சம்ன்ற எஃபெக்ட்டுக்கு சொல்றேன். அவங்க ஒளியோடைய இது சொல்றாங்க. ஓகே, நீங்க ரொம்ப கொஞ்சம் டெப்தான சப்ஜெக்ட் போயிட்டோம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம வந்து அடுத்து வந்து உயர்நிலையில வந்து அடுத்த வாரம் சனிக்கிழமை கிரக பார்வை கிரக சேர்க்கைன்னு ஒன்று நடத்த போறோம். உயர்நிலையில எல்லா பேரும் அதுக்கு வந்துருங்க. அதுல இதே டாபிக் தான். கிரக பார்வைக்கு கிரக சேர்க்கைக்கும் அது வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது அடிப்படைக்கும் முதல் பாவத்திலிருந்து 12ஆம் பாவம் வரையும் சிலபஸ்ல வருது. அதே தான் உயர்நிலைக்கும் வருது, அடிப்படைக்கும் உயர்நிலைக்கும். அதனால அடுத்த வாரம் மெர்ஜ் பண்ணி காலையில கிளாஸ் நடக்காது. நீங்க எல்லாரும் காலை கிளாஸ்க்கு வந்துருங்க, ஈவினிங் கிளாஸ் கிடையாது. ஏன்னா ரெண்டும் ஒரே சப்ஜெக்ட். அதனால சொல்றேன், அதே சப்ஜெக்ட் காலையில் நான் பேசி சாயந்தரம் உங்களுக்கு பேசுறதை விட அடுத்த வாரம் சனிக்கிழமை காலை 9 to 10, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 to 10. ஓகேவா? இப்பயே சொல்லிடுறேன், அடுத்த இன்டிமேஷன் வராது. நன்றிங்க. ஒரு பீக் சவுண்ட் விட்டுருங்க அன்னைக்கு ஒரு கால் ஓவரால் ஒரு பீக் சவுண்ட் ஒன்று விட்டு. இல்ல நான் வந்து அன்னைக்கு பேசி போட்டு உங்களை ஞாபகப்படுத்துறீங்க. நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கீங்க. ஏன்னா சிலபஸ் ஒரே மாதிரி வருது. இந்த கம்பைன் கிளாஸ் சொல்லுவாங்களா, கம்பைன் கிளாஸ். இது கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க, இதுல நிறைய டவுட் வருது. டெப்தானது இது ஆக்சுவலா நான் நடத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை. யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டார், அப்படி உள்ள போயிட்டேன். இது வந்து கிரக பார்வை கிரக சேர்க்கையில் அடுத்த வாரம் நடத்த சொல்லியிருக்காங்க. அதுல வந்து இதை வந்து கொண்டு வர, அதுல இதை விட ஆழமான செய்திகள் அதுல இருக்கு. கட்டாயம் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வாரம் சனிக்கிழமை கண்டிப்பாங்க, கண்டிப்பா காலையிலே வந்துருங்க. 9 to 10 சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரே கிளாஸ். ஈவினிங் கிளாஸ் கிடையாது, கம்பைன் கிளாஸ். ஏன்னா அவங்களுக்கு அதே சிலபஸ், உங்களுக்கு அதே சிலபஸ். ஓகேவா? நன்றி நன்றி. 10 மணி ஆயிடுச்சு. ஒரு 2 வார்த்தை பேசுனீங்கன்னா நிறைவு பண்ணிக்கலாம். தொடக்கம் நல்லா தொடங்கி முடிவு இப்ப பார்வையில எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் இதுதான் சிந்திக்கிறீங்க நீங்க. நம்ம யூடியூப்ல போய் பதில் கேட்க முடியாது இல்ல. கிளாஸுக்கும் ஆன்லைன் கிளாஸுக்கும் யூடியூபுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. டவுட் மட்டும் கேட்டிருந்தா அது மட்டும் சொல்லுங்க. 5ஆம் இடம் கால் பார்வை சொல்லுங்க, என்னமோ சொல்றீங்க. அதாங்க ஐயா, இப்ப சந்திரன் மறைஞ்சா என்னங்க ஐயா? இப்போ சந்திரனே மறைஞ்சு போச்சு.
மறையக்கூடாதீங்க. நீச்சமாவும் ஆகி மறைஞ்சும் போச்சுன்னா பட்ட கஷ்டம் தான் அது. அது எந்த இடத்துக்கு? 2ஆம் இடத்துக்கு அதிபதியா? ஆமா, 2ஆம் இடத்து அதிபதி. தனம், குடும்பம், வாக்கு எல்லாமே பாதிக்குங்க. சரிங்க. வேற ஒண்ணும் இல்ல. அது நீச பங்கமா இருக்கா? ஒரு விஷயத்த வச்சு நம்ம சொல்ல முடியாதீங்க. நவாம்சத்தை பார்க்கணும், சாரநாதனை பார்க்கணும். அந்த சந்திரன் நிக்கக்கூடிய வீட்டு செவ்வாய் எங்க இருக்கு? செவ்வாய் வந்து லக்னத்துல இருக்கு. லக்னத்துல இருக்கு. மிதுன லக்னத்துல. மிதுன லக்னம். நவாம்சத்துல வந்து 12ல இருக்கு. நவாம்சமும் மிதுன லக்னம் தான். இப்போ உங்களுக்கு என்ன திசாபுத்தி நடக்குது? கேது. அப்ப சந்திர திசை. கேது தசை. உங்களுக்கு சந்திர புத்தி வரும்போதெல்லாம் உடல் உபாதைகள், வழக்கு, பகை இதெல்லாம் வந்துச்சா? செக் பண்ணுங்க. ஆமாங்க ஐயா, ஆச்சு. சந்திர புத்தி வரும்போது ஒரு ஆபரேஷன் ஆச்சு எனக்கு. 6ஆம் இடம் என்பது நோய், கடை, மருத்துவ செலவு, கேஸ் போடுறது, நீங்க கேஸ் போடுறது, உங்களுக்கு கேஸ் போடுறது, இது நடக்கும். ஆபரேஷன் எங்க வயித்துல வந்துச்சா? ஆமாங்க ஐயா. புத்தி என்பது திசை, பெரிய திசை. ஆனா புத்திங்கிறது கொஞ்சம் அந்த டயத்துக்குள்ள அது வேலையை கட்டிட்டு போயிடும். ஓகேவா? நீங்க யாரு? 6 மாசம். அத நான் தாங்க ஜெயசூர்யா. ஜெயசூர்யா உங்களுக்கு இருக்கா? ஆமா. உங்க ஜாதகத்தை ஸ்பெஷலா பாத்துருவோம். சரிங்க ஐயா. பொறுமையா பாத்துருவோம். ஃபுல்லா பாத்துறேன். எனக்கு நேரம் கிடைக்கல. ரொம்ப சந்தோஷம். சரிங்க ஐயா. அதை பத்தி ஏதாவது யாராவது சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் மைண்ட் மூளை நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. விவாதம் பண்ணாதான் வேலை செய்யுது நிறைய. விவாதம் பண்றதை நான் எதிர்பார்க்கிறேன். நிறைய பேரு பேசவே முடியாது. ஆன்லைன்ல ஆஃப் பண்ணிடுவாங்க மைக்கெல்லாம். அந்த மாதிரி அதெல்லாம் ஆரம்பிச்சு விட்டாதான் பண்ணினே இருக்க முடியும். ஆமா. ஆக்சுவலா சிலபஸ்ல இல்ல, இருந்தாலும் நீங்க கேட்டதுனால அப்படியே உள்ள போயிட்டோம். இது ஒரு பெரிய டாபிக் சார். ஐயா, ஒரு நன்றி சொல்ல விரும்புறேன். எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ கேட்ட கேள்விக்கு மூஞ்சில் அடிக்காம பதில் சொல்றீங்க. இந்த டெம்போவை கீப் அப் பண்ணுங்க ரொம்ப நாளைக்கு. ஆமா, கரெக்ட். அருமையா இருக்கு எனக்கு கேட்கறதுக்கு உங்களுடைய பதில். கேள்வி கேட்டீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். எனக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிடுறேன். இல்ல நாங்க அரகுறை பிட்வீன் ரீடிங் லைன்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு தான் பேசுறோம். உங்களுடைய பதில் ஆப்டா இருக்கு. கோபப்படாம பதில் சொல்றீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டெம்பரமெண்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. நாங்களும் உங்களோட சேர்ந்து பயணம் பண்ணி கத்துக்கிறோம். நன்றிங்க ஐயா. ஓகே, நன்றிங்க. நன்றி எல்லாருக்கும் நன்றி. நன்றிங்க. ஓம் நமச்சிவாய. நன்றிங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி.